கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. மீண்டும் இந்த வாரத்தின் முதலாம் நாள் உயிர்த்தெழுந்த காலவெளியிலே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நாம் கூடி வந்திருக்கிறோம். 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கு கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தையின்படி அவர் நம் மத்தியில் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வார்த்தையை கேட்க போகிறோம். முதலாவதாக வார்த்தையின் ஒரு பகுதியாக வெளிப்படுத்துகிற விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. வெளிப்படுதல் 10ஆம் அதிகாரம் 6 and 7 6, 7. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் போத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னார். நாம் ஜெபத்திற்காக தலைவணங்குவோம். எங்கள் அருமையான எங்களை நேசிக்கிற பரலோக நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த காலவெளியிலே உம்மை துதித்து போற்றி வாழ்த்தி ஆராதிக்கிற அந்த தாவே, உடைய நாம மகிமைக்காக இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத வசனங்கள் மூலமாக கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து உம்முடைய செய்தி எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கின்றோம். உடைய பரலோக செய்தியானது கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருடைய ஆத்மாக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்ய. மத்தேயு 4:4 வசனத்திலே மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் பிழைப்பான் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு போஷிக்கும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழிந்து போகாது என்று சொன்னீரேன். அப்படியாக என்றென்றைக்கும் ஆண்டவர் ஒழிந்து போகாத ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தர் இப்பொழுது எங்களுக்கு தந்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவரை நிரப்போம். விசேஷமாக தேவ செய்தியை பிரசங்கிக்கக்கூடிய அடியனை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை அவருடைய நாவில் இருந்து புறப்பட செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம். நேற்று நாம் விட்டு சென்ற ஒரு இடம், அது வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம். 3 அதிகாரங்கள் இந்த பூமியில பத்மு என்னும் தீவில யோவானுக்கு இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக வெளிப்பட்டு அதை வெளிப்படுத்தி கொடுத்தார் என்று நாம் பார்த்தோம். 4வது அதிகாரம் என்பது அவர் பத்மு தீவில் இல்லை, அவர் பரலோகத்துக்கு சென்று விட்டார். அப்படியானால் பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம், எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை யோவான் கேட்கிறார். அந்த சத்தமானது என்ன செய்கிறது என்றால், இங்கே ஏறி வா என்று சொல்லப்படுகிறது. அதில் இங்கே ஏறி வா என்ற வார்த்தையை அது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதில் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த காட்சியின் ஒரு மாதிரியாக இங்கே ஏறி வா என்று சொல்லப்படுது. யோவான் ஆவிக்குள்ளாகி அவன் பரலோக காட்சிகளை பார்க்கிறான். வானத்தில் ஒரு சிங்காசனம் இருந்தது, அங்க சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருந்தார் என்று நாம் நேற்று பார்த்தோம். அல்லேலூயா. சரி, இப்பொழுது கவனிங்க, நாம் வாசித்த அந்த பகுதியில 7ஆம் தூதன் எக்காலம் போத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். 7ஆம் தூதன் என்பதால் செய்தியாளர் என்று அர்த்தம். தூதன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? செய்தியாளன் என்று அர்த்தம். அது மல்கியா 4:7 வசனத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காட்ட வேண்டும். வேதத்தை மன்னிக்கும். மல்கியா 2:7 வசனம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காட்ட வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற செய்தியாளர்கள் தான் மெசேஞ்சர் அல்லது தூதர் என்று அழைக்கப்படுகிறார். அல்லேலூயா. ஆனா பூமிக்குரிய தூதர்களும் உண்டு, பரலோக தூதர்களும் உண்டு.
தேவனே தூதனாகவும் வந்திருக்கிறார். மோசேக்கு பற்றி எரிகிற முச்செடியின் நடுவில் இருந்து அவர் பேசும்போது கர்த்தருடைய தூதனானவர், அவன் கிட்டே வருகிறது கர்த்தர் கண்டார். பின்பு தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று பெயர் சொல்லி அழைத்தான். கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமானார், கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். பின்பு முற்றடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி பேசினார். ஆகையால் இங்க தூதனானவர் என்பதும் தேவன் என்பதும் அவர் மூன்று காரியங்களை இங்க நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதன் தரிசனமானார், கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமானார், கிட்ட வருகிறது கர்த்தர் கண்டார். தூதனானவர், கர்த்தர், தேவன், மூன்று நபர் அல்ல, ஒரே ஒருவர் தான் முச்செடி நடுவில் இருந்து பேசுகிறார். இப்ப கர்த்தரே தூதனானவராக வருகிறார். அதே போல பரலோக தூதர்கள் மரியாதை சந்திக்கும் பொழுது அந்த காபிரியேல், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அப்பொழுது பரிசுத்த ஆவி உண்மையில் நிலனும், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாங்க, இயேசு என்று பெயரிடுவாங்க என்று சொன்னார். இது பரலோக தூதன். ஆனா பூமிக்குரிய அந்த செய்தியாளர்கள் இருக்கிறார்கள். அதை தான் நாம அங்க பார்த்திருக்கிறோம். அந்த படம் ஆனது அது இருக்கிறதா, இதில் இருக்கிறதா இல்லையா, அப்லோட் பண்ணி வச்சிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, அந்த இது அதுல 7 சபைகள் என்றால் 7 செய்தியாளர்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு காலத்திலும் தேவன் தம்முடைய செய்தியாளர்களை அனுப்புகிறார். முதலாவது சபை எபேசு, சிவர்னா, பெருகமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்று ஆசியாவில் உள்ள 7 சபைகள். 7 சபைகளுக்கும் நீ காண்கிறதையும் கேட்கிறதையும் எழுதி அனுப்பு என்று யோவானுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அவர் ஒவ்வொன்றாக எழுதி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சபை காலக்கூடிய செய்தியாளர்கள் யார் அப்படின்னா, பவுல், இர்னேயஸ், மார்ட்டின், கொலம்பா, மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி, வில்லியம் பிரணாம். இந்த 7 செய்தியாளர்களை தேவன் அந்தந்த காலங்களிலே மிகவும் வல்லமையாக அவர் பயன்படுத்தினார். அதனால உலகத்திலேயே வல்லமையாக தேவனுடைய வார்த்தையை மட்டும், கிடைத்த வெளிப்பாட்டை மட்டும் பேசினவர்களை தேர்ந்தெடுத்து இந்த 7 சபை காலக்கூடிய செய்தியாளர்கள் என்று அது குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகியால் ஒவ்வொரு காலத்திலும் பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த முதலாவது சபையின் செய்தியாளனாக இருந்து, அதுக்கு பிற்பாடு இந்த கடைசி காலத்துல லவோதிகேயா சபையின் செய்தியாளனாக வில்லியம் பிரணாம் என்ற ஒரு தேவ மனுஷனை நாம் அங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆனால் இங்கு வேதம் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இனி காலம் செல்லாது. ஆமென். ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராக தீர்க்கதரிசிகளை சுவிசேஷம் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலேயே அவன் எக்காலம் போதப் போகிறது தேவ ரகசியம் நிறைவேறும். வேதாகமத்தில் எப்பொழுதுமே இடி முழக்கம், எக்காலம், எக்கால சத்தம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன என்பதை நாம் பார்ப்போமானால், இடி முழக்கம் என்பது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசும் பொழுது மின்னல்களும் இடி முழக்கங்களும் உண்டாயின. தேவனுடைய சத்தத்தை குறித்து யோவான் அங்கு 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு இயேசு சொன்னார், இயேசு, பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று இயேசு கேட்டுக்கொண்ட பொழுது பரலோகத்தில் இருந்த சத்தம் கேட்கிறது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் உண்டாயிற்று. அங்கே நிற்கிற ஜனங்களில் அநேக தேவதூதன் அவரோடு கூட பேசினார் என்று ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள். இன்னும் ஒரு சில கூட்டங்கள் அது இடி முழக்கம் உண்டாயிற்று என்று சொன்னார்கள். ஆக தேவனுடைய சத்தம் எப்பொழுதுமே என்னவாக இருக்கிறது என்றால் இடி முழக்கமாக இருக்கிறது. அந்த இடி முழக்கம் தான் தேவனுடைய சத்தம், தி வாய்ஸ் ஆஃப் காட். ஆமென். தேவனுடைய சத்தம் அதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆகையால் இந்த சத்தமானது வருகிறது போலவே ஆரவாரம் என்பதும் கூட ஒரு செய்தி, பிரதான தூதனுடைய சத்தம் என்பதும் ஒரு செய்தி, அடுத்து தேவ எக்காலம் என்பதும் செய்தியாகத்தானே இருக்கிறது. எக்காலம் என்று சத்தம் அது யோவான் பத்மதேவில் இருக்கும்போது எனக்கு பின்னால் வருகிற ஒரு எக்கால சத்தத்தை நான் கேட்டேன் என்பதாக அவங்க சொல்றாங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், வெளிப்படுத்தல் 1:10வது வசனம்,
அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்படியானால் இந்த எக்கால சத்தம் என்பது என்னவாக இருக்கிறது பிரியமானவர்களே? தேவனுடைய சத்தம், மனிதனுடைய சத்தம் அல்ல, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய தேவனுடைய சத்தம். அப்படியானால் இங்கு நாம் கவனிக்கிற வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலே இனி காலம் செல்லாது, ஆனாலும் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதுக்கு முன்னால நம்ம பார்க்கிறோம், அந்த 7 இடியும், அதாவது அது திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம், நாம் அதுக்கு வருவோம். இப்பொழுது அந்த 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவர்களை நீ எழுதாமல் முத்திரை போடு. அந்த 7 இடி முழக்கங்கள் என்பது 7 செய்தியாக இருக்கிறது. இடி முழக்கம் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம். அப்ப 7 இடி முழக்கங்கள் உண்டாயிற்று என்றால் அது 7 சத்தங்களாக, 7 செய்திகளாக நமக்கு இது கிடைக்கிறது. சரி, இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை சுவிசேஷம் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது, எக்காலம் என்பது தேவனுடைய சத்தம்னு பார்த்தோம். இப்பொழுது 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போகிறது என்ற வார்த்தையை நான் பார்க்கும் பொழுது, 7ஆம் தூதன் தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த செய்தியை முழங்கும் போது, அந்த செய்தியை பிரசங்கிக்கும் போது, ஆகியால் 7ஆம் தூதன் தன்னுடைய செய்தியை பிரசங்கிக்கும், தன்னுடைய செய்தி அல்ல, தேவனுடைய செய்தியை பிரசங்கிப்பதற்கு தேவன் அவரை ஒரு வாக்கியாளாக தெரிந்து கொண்டார். தேவன் மனிதனுடைய நாவுகளை பிடித்துக் கொண்டு பேசுகிறார். மோசையினுடைய நாவுகளை பிடித்துக் கொண்டு வண்டுகள் வர கடவுது, அது மோசை அல்ல, அது தேவன். தேவன் மோசையினுடைய நாவுகளை பிடித்துக் கொண்டு பேசினார். வண்டுகள் வர கடவுது, வண்டுகள் வந்தது. பெண்கள் வரக்கடவுது, பெண்கள் வந்தது. தவளைகள் வரக்கடவுது, தவளைகள் வந்தது. வெட்டுக்கிளிகள் வரக்கடவுது, வெட்டுக்கிளிகள் வந்தது. இதெல்லாம் மோசை அல்ல, மோசையினுடைய நாவுகளை பிடித்துக் கொண்டு தேவன் பேசுகிறார். தேவன் பேசுகிறது ஒரு எக்காலமாக இருக்கிறது. ஒரு எக்கால சத்தம் என்பது தேவனுடைய சத்தம். அப்படியானால் மோசையின் மூலமாக தேவன் பேசினார். ஆகையால் பவுல் அப்போஸ்தலன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் மூலமாக பேசப்பட்டதும் ஒரு தேவனுடைய சத்தம் தான், அது ஒரு எக்கால சத்தம் தான். ஆனா பவுலுடைய நாவுகளை பிடித்துக் கொண்டு கர்த்தர் பேசினார். இப்படி ஒவ்வொரு காலத்திலே வரும்பொழுது, இந்த கடைசி காலத்தில் வில்லியம் பிரணாம் என்ற அந்த தேவனுடைய மனிதனை, 7ஆம் சபையின் செய்தியாளனை கர்த்தர் தாமே அபிஷேகித்து அவருடைய நாவுகளை பிடித்துக் கொண்டு அந்த எக்கால சத்தத்தை அவர் துணிக்க பண்ணுகிறார். அது வில்லியம் பிரணாமுடைய சத்தம் அல்ல, அது தேவனுடைய சத்தம், அது எக்கால சத்தம். அல்லேலூயா. அந்த எக்கால சத்தமானது எப்படி மோசேயினுடைய நாவுகளை பிடித்துக் கொண்டு தேவன் பேசினாரோ அதே போன்றுதான் இப்பொழுது வில்லியம் பிரணாமின் நாவுகளை பிடித்துக் கொண்டு கர்த்தர் பேசுகிறார். தேவன் எப்பொழுதுமே தூதர்களை உபயோகிப்பதில்லை. தூதர்கள் தேவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகள் என்று எபிரேயர் 1 கடைசி வசனம் சொல்றார். ஆனா தேவனோ மனிதர்களை தான் செய்தியாளர்களாக பயன்படுத்துகிறார். குப்பையில் கிடந்த, பாவத்தில் கிடந்த கொலையாளி, குடிகாரன் எல்லாவற்றையும் அவர் தூக்கி எடுத்து தம்முடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தாவினால் அபிஷேகித்து அவருடைய பாவங்களை மன்னித்து அவனை எடுத்து தன்னுடைய நாவாக அவர் பயன்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் அதை தூதர்களுக்கு கொடுக்கல. தூதர்கள் இடத்துல போய் தேவன் ஒருவேளை உலகம் முழுவதும் போய் நீங்க சுவிசேஷத்தை அறிவித்து வாருங்கள் என்றால் நம்மளோட வேகமாக போயிருப்பார். இத்தனை மணி நேரம் பிரயாணம் செய்து நாம் இந்த மலேசியாவுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. தூதர்கள் அவர்கள் வெகு சீக்கிரத்தில் அவர்கள் அந்த 7 தூதர்கள் அந்த மேகஸ்தம்பம் காணப்படுகிறது. அவர்கள் ஒரு நொடி பொழுதுல இறங்கி வந்தார்களாம் பரலோகத்தை விட்டு. ராக்கெட்டினுடைய வேகத்தை விட அதிவேகத்தில் இறங்கி வந்தார்களாம். அப்படியானால் அவர்கள் இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொன்னால் அவர்கள் அப்பொழுதே முடித்திருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆனா தேவனோ இந்த காரியத்துல ஒரு நம்மை போன்ற பாவியான மனிதர்களையே அவர் தெரிந்து கொள்கிறார். ஒரு பாவியான மனிதனை தான் பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து தம்முடைய ரத்தத்தினால கழுவி தன்னுடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தாவினால் அபிஷேகத்தை அவனை பயன்படுத்துகிறார்.
நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நம் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் இயேசுவுக்கு அர்ப்பணித்து விடுவதே. நம்முடைய கல்வி அல்ல, நம்முடைய அறிவு அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய புத்தியம் அல்ல. ஆனால் ஒன்றே ஒன்று தேவை, நம்மை சமர்ப்பணம் செய்வது, தேவனிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்பது. பின்பு தேவன் அதை பார்த்துக் கொள்வார். அதுதான் வெளியேறணும். தேவனுக்கு தன்னை முற்றிலுமாக அவர் அர்ப்பணித்தார். தேவன் அவருடைய நாவலை பிடித்துக் கொண்டு பேச ஆரம்பித்தார். ஆகையால் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஓதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்றால் அது உண்மையாகவே அது யாருடைய சொத்தம் பாருங்கள். ரகசியம் நிறைவேறும் நிறை என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமி அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்த சமுத்திரத்தையும் அதில் உள்ளவர்களை சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவமான ஆணையிட்டு சொன்னார். அல்லேலூயா. அந்த பலமுள்ள தூதன் வந்து இனி காலம் செல்லாத. ஆமென். தேவன் தம்முடைய ஊழியக்காரராக தீர்க்கதரிசி. பாருங்க, ஊழியக்காரர் இது உலகத்தில் உள்ள மனிதர்களை குறிக்கிறது. ஏன்னா 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள், தூதர்களுக்கு தேவ தூதர்களுக்கு நாட்கள் கிடையாது, தேவனுக்கும் நாட்கள் கிடையாது. என்றால் அவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். அவர் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவர் என்று எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம். அதே போன்ற தூதர்களையும் தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் நாட்கள் கிடையாது. ஆனால் மனிதர்களாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய வயதை கூட்டிக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி மனிதர்களைத்தான் தேவன் என்ன செய்கிறாங்க, ஊழியக்காரராகிய தம்முடைய ஊழியக்காரராக தீர்க்கதரிசிகள் என்றால் மனிதர்கள். 5 விதமான ஊழியத்திலே தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார். அந்த இடத்துல தீர்க்கதரிசிகள் என்கிறோம். தீர்க்கதரிசின்னு வந்தாச்சுன்னா மைனர் ப்ராப்பர்ட், மேஜர் ப்ராப்பர்ட். சிறிய தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள், உலக அளவுல கொண்டு வரக்கூடிய தீர்க்கதரிசிகள். அதில் தான் பவுல் என்ற அப்போஸ்தலன், அவரும் உலகம் முழுவதும் செய்தியை கொண்டு போனார். அதே போன்ற வில்லியம் பிரணாம் உலகம் முழுவதும் கர்த்தர் அவரை 7 முறை கொண்டு சென்று பயன்படுத்தினார். தேவனுடைய வார்த்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மண்பாத்திரமாக அவர் இருந்தார். அல்லேலூயா. அதுதான் இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை இங்கே பிரசங்கிக்கிறேன். என்னுடைய செய்தி அல்ல, ஆமென், அது தேவனுடைய செய்தி. நான் ஒரு பாத்திரம் மாத்திரமே. என்னுடைய ஆவலை பிடித்துக் கொண்டு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பேசுகிறார். அல்லேலூயா. ஆகையால் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஓத போகிற போது தேவ ரகசியம் முழுவதும் நிறைவேறிவிடும். ஆமென். அப்ப எல்லா ரகசியங்களும் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, நம்ம கர்த்தரை சித்தமானால் இந்த காரியங்களில் வருவோம். வெளிப்படுத்துற விசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். நாம் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்து 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த பொழுது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. இந்த 7 முத்திரைகள் சொன்னவைகளை பார்க்கிறோம். அது ஒவ்வொரு காலங்களிலும், தானியேலுடைய காலங்களிலே அந்த முத்திரைகள் என்ன செய்யப்பட்டு முத்திரிக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அது வெளிப்பட நேரம் அல்ல. கடைசி நாட்களிலே அந்த 7ஆம் தூதன் தன்னுடைய அந்த தேவனுடைய சத்தத்தை முழங்கும் போது அந்த தேவராசியம் நிறைவேறும். தானியேலுடைய காரியத்திலே அதை நீ புதை பொருளாக என்ன செய், மறைத்து வை என்று கட்டளை விட்டார். தானியேலுக்கு தெரிந்தாலும் அதை சொல்லவில்லை. அதே வேளையில் இங்க வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனம், பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. இந்த நபர் யார்? பரலோகத்திலிருந்து வேறொரு பலமுள்ள ஒரு தூதன், the mighty angel. அந்த மைட்டி ஏஞ்சல், பலமுள்ள தூதன் வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய காட்சியை யோவான் பார்க்கிறார். அப்படியானால் அவருடைய முகம் எப்படி இருந்தது? சூரியனை போல இருந்தது. அவருடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போல இருந்தது. இந்த காட்சியை பார்க்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் அதே காரியத்தை அங்கு பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கு நாம் பார்க்கிறோம் 13ஆம் வசனத்திலிருந்து, அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மாறுவருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அது எப்படி இருந்தது பாருங்கள். அவருடைய சிரசும் மயிரும்
வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாக இருந்தது. அடுத்து அவருடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை அக்னி ஜுவாலை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போரும் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போல இருந்தது. ஆகையால் இங்கு யோவானுக்கு பத்மதேவில தரிசனமானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மனித ரூபத்தில் ஒரு மனுஷகுமாரனாக அவர் அங்கு தன்னை வெளிப்படுத்தி கொடுத்தார். அதைத்தான் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலே பலமுள்ள தூதன் இறங்கி வருகிற அந்த காரியத்தையும் இதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது கிறிஸ்து என்பது தெளிவாக நமக்கு புரியும். அல்லேலூயா. பாருங்கள், இன்னொரு ஆதாரத்தை உங்களுக்கு தருகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே கூட நீங்க ஒரு காட்சி அங்க நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 17 பாருங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். அங்க ஒரு காரியத்தை பார்க்கலாம். Praise the Lord. Hallelujah. மத்தேயு 17ஆம் அதிகாரம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவை யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு பனித்திருக்கும்படி உயர்ந்த மலையில் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போலவும் பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசே எலியா அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். பாருங்கள், இங்கு அவர்களுக்கு அந்த அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக தன்னை மறுரூப மலையில வெளிப்படுத்தும் போது அந்த காட்சி யார் என்று சொன்னால் அது கீழே நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, அப்படியென்றால் தன்னை மறுரூபப்படுத்தி காண்பித்தது யார் என்றால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தன்னை மறுரூபப்படுத்தி காண்பிக்கும் பொழுது அவருடைய முகம் சூரியனை போல இருந்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. ஆமென். இந்த 17ஆம் அதிகாரம், மத்தேயு 17ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம், வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் நாம் அந்த 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்க நாம் காண்கிறோம் அது கிறிஸ்து தான், அது இயேசு கிறிஸ்து தான் என்பதை நமக்கு தெளிவாக புரிகிறது. அநேகர் அதை புரிந்து கொள்வது கடினம். எப்பொழுதுமே வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அங்க என்ன சொல்லப்படுகிறது? வேதத்தை தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடு இல்லாமல் இருக்காது. ஒரு வசனத்துக்கு இன்னொரு ஜோடு வசனம் கண்டிப்பா இருக்கணும். ஜோடு வசனம் இல்லாம தேவன் எந்த காரியத்தை அவர் வைக்கல. ஆகையால் இங்கே நாம் மத்தேயு 17 அவருடைய முகம் சூரியனை போல இருந்தது. அதே போல வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், அது எல்லாம் இயேசு கிறிஸ்து என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தல 10ஆம் அதிகாரம் வரும் பொழுது அநேகருக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. இந்த பலமுள்ள தூதன் யார்? அல்லேலூயா. ஆனால் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊற போகிற தேவ ரகசியம் நிறைவேறும். அநேகர் அதை பற்றி புரியல. வேத பண்டிதர்கள், வேதாகம கல்லூரியில் பயிற்சி பெற்றவர்கள் கூட இது இயேசு கிறிஸ்து தான் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. கஷ்டமாக இருக்கிறது, ஒரு கடினமான காரியமா இருக்கிறது. ஆனால் நமக்கு புரிந்து கொள்வதிலே அது எளிமையாக இருக்கிறது. ஏனென்றால் 7ஆம் தூதனுடைய அவருடைய செய்தியும் நாம் விசுவாசிக்கிறபடியினால் நமக்கு அது தெளிவாக புரிந்துவிட்டது. ஆகையால் இந்த 3 இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆமென். அதுல எந்த சந்தேகம் இல்லை. அப்படியானால் மைட்டி ஏஞ்சல், அந்த பலமுள்ள தூதன் யார்? அவர் கிறிஸ்து தாமே இறங்கி வந்தார். அல்லேலூயா. அந்த பலமுள்ள தூதன் இறங்கி வருகிறார். திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவருடைய கையில் இருக்கிறது. திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கிறது. பாருங்கள், அந்த திறக்கப்பட்ட புஸ்தகமானதை நாம் பார்க்கிறோம். அது திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. சரி, இப்ப திறக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தினால வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் சற்று வரோம். பரிசுத்த ஆவியானவர் எப்படி அதை லீட் பண்றாரோ அதை மட்டும்தான் நாம் பேச முடியும். நீங்க அதை பேசியிருக்கலாமே, இல்லை இதை பேசியிருக்கலாமேன்னு நம்முடைய சொந்த ஆலோசனையை நம்ம கொண்டு வரக்கூடாது. ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ, அவர் என்ன பேச வைக்கிறாரோ அது அப்படித்தான் போகும். அல்லேலூயா. நாம் ஏதாவது ஒரு காரியத்தை பேசலாம் என்று நினைத்து வந்தேன். ஆனா ஆவியானவரோ வேறு பாகத்திலே கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஏன் நான் பேசுகிறவர் நீங்கள் அல்ல,
பரிசுத்த ஆவி உங்களிலிருந்து பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிய உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். சரிதானா? உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் என்றால் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வார்த்தை தேவைப்படுகிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால நம்முடைய இருதயத்துக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தைகளை அவர் கொண்டு வருகிறார். ஆமென். நாம் எதை எதிர்பார்த்து வரலாம், நாம் எதையோ பேசலாம் என்று திட்டம் போட்டு வரலாம். ஆனா ஆவியானவரோ அவருடைய சொந்த வழியில் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆமென். பாருங்கள் பிரியமானவர்களே, ஆகையால் இங்க நம்ம பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். ஆமென். பாருங்க, ஒரு புஸ்தகம் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். அந்த 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் சிங்காசனத்தில் வீற்றிருந்தவருடைய வலது கரத்தில் இருக்கிறதை கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். பாத்தீங்களா? இங்கு இந்த பலமுள்ள தூதன் வேறு, வெளிப்படுத்தல் 10 உள்ள பலமுள்ள தூதன் வேறு. இங்கே நீங்க பலமுள்ள தூதனா இது அவர்தானா என்று நாம் போடக்கூடாது. இங்க என்ன இருக்குன்னா, புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு முத்திரைகளை உடைப்பதற்கு பாத்திரவான் யார்? உண்மையா ஒரு பிரதான தூதனா இருக்கலாம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரதான தூதனாக அல்லது ஒரு முக்கிய தூதனாக காணப்படுகிற ஒரு தூதனாக இருக்கலாம். அப்படித்தான் ஒரு காலத்துல முக்கியமான தூதனாக இருந்தது யார் அப்படின்னா லூசிபர். லூசிபர் ஒரு காலத்துல ஒரு முக்கியமான தூதனாக இருந்தான். ஆனா தேவன் அவனுக்கு எவ்வளவு சலுகைகளை கொடுத்து எவ்வளவு கனத்தை கொடுத்து வைத்திருந்தாரோ அதை அவன் பயன்படுத்திக் கொள்ளாமல் தேவனுக்கு மேலாக தான் உயர வேண்டும் என்று நினைத்தான். இந்த காலத்துல தேவன் தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் 7ஆம் தூதனாக தெரிந்து கொண்டு அவர் மூலமாக நமக்கு செய்தி அளித்திருக்கும் பொழுது அதை விட எனக்கு வெளிப்பாடு கிடைத்து விட்டது என்று நாம் உயர்த்தப்படுவோமானால் தேவன் சாத்தானை அகாலமான பாதாளத்தில் தள்ளினது போல நம்மையும் தள்ளி விடுவான். ஆமென். தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறார். தேவனுக்கு என்ன வெளிப்பாடு தெரியும்? எனக்கு அதிகமான வெளிப்பாடு இருக்கிறது என்று தான் ஆராதிக்கப்படுவதற்காக அவன் என்ன செய்தான்? தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினான். தேவன் பார்த்தார், அவனையும் அவனோடு கூட சேர்ந்த கூட்டத்தாரையும் அவர் அகாதமான பாதாளத்திலே தள்ளிவிட்டார். அதே போன்றுதான் இந்த கடைசி நாளில் தேவன் தாமே அந்த எக்கால சத்தத்தின் மூலமாக இந்த செய்தியை 7ஆம் தூதனாகிய வில்லியம் பிரணாமுக்கு அவர் மூலமாக அளித்திருக்கும் பொழுது அந்த செய்தியை மாத்திரமே நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை விட எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது என்று சொன்னால் தேவன் தள்ளி விடுவது நிச்சயம். தேவன் ஒரு காலம் அவர்களை பயன்படுத்தக்கூடாது. நான் அப்படிப்பட்டவர்களை என்னுடைய பிரசங்கத்தில் ஏற்கவே மாட்டேன். அவர் நல்லவராக இருக்கலாம், அன்புள்ளவராக இருக்கலாம். ஆனா வார்த்தை பிரசங்கிக்கிற இடம் சொல்ல போனா தேவன் சொல்றாரு, இது ஒரு தேவனுடைய சிங்காசனம். தேவனுடைய வார்த்தை எங்கிருந்து வருகிறதா? தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வருகிறது. ஆகையால் பிரசங்க பீடம் என்பது தேவனுடைய ஒரு சிங்காசனமாக இருக்கிறது. இங்கிருந்து வார்த்தை மட்டும்தான் புறப்பட வேண்டும். வார்த்தைக்கு புறம்பான வெளிப்பாடுகள் நமக்கு அவசியம் அல்ல. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நாம் பிரசங்க பீடத்தை ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கவே கூடாது. நானாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இந்த செய்தியின்படி 7ஆம் தூதனுடைய செய்தியின் அடிப்படையில் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு முரணாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு புரிந்து கொள்ளலன்னா சில கேள்வி இடத்துல கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். ஆனா நான் அதுக்கு மாறாக பிரசங்கிப்பேன். ஆனால் அடுத்த முறை எனக்கு இந்த பிரசங்க படத்தை நீங்கள் தரவே கூடாது. இல்லையா? நான் எப்போதும் கொஞ்சம் கட் அண்ட் ரைட்ல பேசுறேன். எனக்கு நான் யாரா இருந்தானே எனக்கு கூட இந்த பிரசங்க படத்தை என்ன செய்யக்கூடாது? தரக்கூடாது. காரணம், இது தேவனுடைய வார்த்தை வெளிப்படக்கூடிய சிங்காசனம். ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு தான் வருகிறார்கள். இந்த ஸ்டீவனுடைய வார்த்தை கேட்க வரல, எந்த போதவருடைய வார்த்தை கேட்க வரல. ஏன்னா பேசுகிறவர் நீங்கள் இல்ல, பரிசுத்த ஆவியிலிருந்து பேசுவாங்க. அது பரிசுத்த ஆவியினால பேசக்கூடிய அந்த வார்த்தையை தான் ஜனங்கள் கேட்பார்கள். அதுதான் அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆகையால் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தக்கூடாது. தீர்க்கதரிசி பிரணாமுக்கு மேலாக நாம் நம்மை உயர்த்தக்கூடாது.
அவர் சில காரியங்களை வெளிப்படுத்தாமல் போய்விட்டார், கொஞ்சம் குழப்பமா பேசுறார். அதை வெளிப்படுத்த தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது முற்றிலும் தவறானது. அப்படி அல்ல. தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு யாரை தெரிந்து கொள்கிறார்? தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொள்கிறார். ஆமோஸ் 3:7 தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அப்படியானால் இன்றைக்கு 7ஆம் தூதனுடைய சத்தத்த நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறி விடுகிறது. எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்பட்டு முடிந்து விட்டன, ஒன்றே ஒன்று மாத்திரமே விடப்பட்டிருக்கிறது என்று சகோதரன் பிரணாம் சொன்னார். எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டு முடிந்து விட்டன, நிறைவேறிவிட்டன என்று சொல்லவில்லை, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் என்றால் முன்கூட்டி அறிவிக்கப்படுகிறது. அது ஞான திருஷ்டிக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் யோசேயா தீர்க்கதரிசியின் மூலமா பேசும் பொழுது ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அது ஒரு வெளிப்பாடு. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கும் பட்சத்தில் அது ஒருபோதும் தவறாது. ஆனால் சுமார் 712 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மரியாள் கன்னியாக இருந்து கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகிறாள். அல்லேலூயா. கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே, முன்கூட்டி அறிவிக்கிற ஒரு நபர் தான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அப்படியானால் தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் மூலமாக தேவன் சகல ரகசியங்களையும் நமக்கு முன்கூட்டி அறிவித்திருக்கிறார். ஆனால் சில சம்பவங்கள் நடந்து முடிந்திருக்கிற, இன்னும் சில சம்பவங்கள் என்ன செய்யல, நடக்க போகிறது, இன்னும் அது நடைபெறவில்லை. நாம் அதில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். தீர்க்கதரிசி பிரணாமுக்கு தேவன் 7 தரிசனங்களை கொடுத்தார். அந்த 7 தரிசனங்கள் ஒவ்வொன்றாக, அது ஏற்கனவே நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த 7 தரிசனங்களை பார்க்கும் பொழுது அது 5, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் அவர் இருக்கிற காலத்திலேயே அது நிறைவேறிவிட்டது என்று சொல்லுகிறார். ஆனால் 6வது சம்பவம் என்ன? அமெரிக்க தேசத்திலே ஒரு பெண் அதிபதி வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். 5 தரிசனங்கள் அவருடைய காலத்தில் நிறைவேறிவிட்டன. ஆனா 6வது காலத்தில் 6வது தரிசனம் என்ன? அது ஒரு பெண் அதிபதி என்ன செய்ய வேண்டும், அமெரிக்க தேசத்திலே வர வேண்டும் என்று அவர் பேசுகிறார். அவருக்கு அந்த தரிசனத்தை, ஆனால் அவர் இருக்கும் பொழுது அது நிறைவேறவில்லை. அது முன்கூட்டி வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். 7வது தரிசனம் அமெரிக்கா புகைக்காடா இருக்கிறதை காண்கிறேன். ஆமென். அப்ப இதெல்லாம் நாம 5வது தரிசனம் சமீபத்தில் நாம் பார்த்தோம். இதுவரைக்கும் ஒரு துணை ஜனாதிபதியாக எந்த ஒரு பெண் அதிபரும் அமெரிக்க தேசத்திலே பதவி ஏற்கவில்லை. முதலாக கமலா ஹாரிஸ் என்ற அந்த பெண்மணி தான். அதையும் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் பர்பிள் கலர்ல என்ன செய்வாள், ஒரு உடை தரித்திருப்பாள். அதுவும் அப்படியே நிறைவேறிவிட்டது. அவருடைய காலத்தில் 5 தரிசனம் நிறைவேறிவிட்டது. இன்னும் 2 நிறைவேற வேண்டும் என்று சொன்னார். ஆனால் 6வது தரிசனம் என்பது என்னவாக இருக்கலாம்? அதுதான் அந்த பெண் அதிபதி தோன்றுகிறது. அதையும் இப்பொழுது தேவன் நிறைவேற்றிட்டார். இனி கடைசியாக அமெரிக்கா புகைக்காடா இருக்க வேண்டும். பாருங்கள், சமீபத்தில் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்திலே, அந்த கலிபோர்னியா மாநிலத்திலே அது பற்றி எரிந்து கொண்டிருந்தது. எல்லா காடுகளும் எரிந்து கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கான வீடுகள் இருந்தது. லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொன்னால் அது தூதர்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த தூதர்களுடைய நகரம் எப்படி இருந்ததுன்னா, பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ் ஆபாச உடைகளை தரித்துக் கொண்டு ஆபாசமாக நடிக்கிற இருந்த ஒரு பெரிய என்னவா இருந்தது, அது ஒரு பயங்கரமாக என்னமோ பேர் சொல்லுவாங்க, அது அப்படிப்பட்ட ஒரு நகரமா இருந்தது. ஆனால் தேவன் அதை முழுவதுமாக அழித்து போட்டார். ஆனா இதுதான் அந்த 7வது தரிசனமா என்றால் ஒருவேளை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இல்லது அது இனிமேல் தான் நடைபெறக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கோபமானது இந்த பூமியிலே இறங்கி வந்திருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். எங்கு பார்த்தாலும் பூமி எதிர்ச்சிகள், எங்கு பார்த்தாலும் சமீபத்தில் இப்ப ஜப்பான்லயும் பூமி எதிர்ச்சி, அப்புறம் ஒவ்வொரு இடங்களிலும் வரலாறு காணாத மழை, நிலச்சரிவுகள் எப்படி ஏற்படுகிறது? இயற்கையின் சீற்றம் என்று அவர்கள் சொல்லலாம். ஆனா தீர்க்கதரிசி பிரணாம் சொல்கிறார், அந்த பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து இறங்கி வரும்பொழுது
அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ஸ்தானத்தை விட்டு சிங்கமாக இறங்கி வரும் பொழுது, ஓ இப்பொழுது நியாய தீர்ப்பு போன்ற ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்றார். ஜனங்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார், நாம் புரிந்து கொள்ளலாம். செய்தியின் அடிப்படையில் இன்னைக்கு பாருங்க, உலகத்துல என்ன நடக்கும் எப்பொழுது நடக்கும் சொல்லவே முடியல. அப்படிப்பட்ட சம்பவங்கள் இதுக்கு முன்பாக நடந்ததில்லை. அதோட மோசமான விளைவுகள் ஏற்பட்டு அங்கங்க தேவனுடைய கோபமானது நிறைவேறி வருகிற காரணம் இது நியாய தீர்ப்பு போன்ற ஒன்று இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது தீர்க்கதரிசி சொல்லிட்டு அவருடைய காலத்திலே சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்ப முன்கூட்டி அறிவிக்கப்பட்ட இந்த செய்தியானது காலம் வரும் பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏசாயா தன்னுடைய தீர்க்கதரிசனம் 712 ஆண்டுகள் கழித்து நிறைவேறினது. அப்படியானால் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊழப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவன் முழுவதுமாக நிறைவேறி முடிந்து விட்டது என்று நாம் சொல்வோமானால் நாம் தவறு செய்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, எல்லா தேவ ரகசியங்களும் அது வெளிப்படுத்தப்பட்டு முடிந்து விட்டன. ஒன்றே ஒன்றுதான் நிறைவேற வேண்டும். அதுதான் ஆகாயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலாகும். அல்லேலூயா. ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். என்று பாஸ்டர் சொன்ன மாதிரி, ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்திருக்கிறது. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தை ஒரு தீர்க்கதரிசி. யோவான் சானகன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த உடனே அவன் யாரா இருக்கிறான்? தீர்க்கதரிசியாகத்தான் இருக்கிறான். தீர்க்கதரிசியாகத்தான் பிறக்கிறான். ஒரு மனிதன் தன்னை தீர்க்கதரிசியாக பாவிக்க முடியாது, அந்த பதவியை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் பிறக்கும் போதே தீர்க்கதரிசியாக பிறக்கிறான். அது எரேமியா 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உன்னை நான் தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்னே தெரிந்து கொண்டு பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அவர் தாயின் வயிற்றிலிருந்து பறக்கிறதுக்கு முன்பாக முன்னறிந்து முன்குறிக்கிறார். அது ரோமர் 8:29-30 எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். சொல்லப்போனா தேவனுடைய சிந்தையில எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தாயிற்று, தேவனுடைய சிந்தையில. ஆனா சரீர பிரகாரமாக இன்னும் நடைபெறவில்லை. ஏன்னா அவருடைய தம்முடைய சிந்தையில எல்லாத்தையும் செய்து முடித்த பிறகு தான் சிருஷ்டிப்பே தொடங்குகிறார். இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவனுடைய சிந்தையில் என்ன இருந்ததோ அதைத்தான் அவர் படிப்படியாக செய்து கொண்டே வருகிறார். அதனால முன்குறித்தவர்களை அழைத்தார், அழைத்தவர்களை நீதிமான்களாக்கினார், நீதிமான்களாக்கினவரை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ரோமர் 8:29-30 நம்ம மகிமைப்படுத்தி விட்டார் என்றால் எப்பொழுது மகிமைப்படுத்தினார்? உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருடைய சிந்தையிலேயே மனவாட்டியை முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி விட்டார். நீங்கள் மனவாட்டியாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஒருபோதும் மனவாட்டியாக ஆக முடியாது. நீங்கள் மனவாட்டி என்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே மனவாட்டி தான். நீங்க உலக தோற்றத்துக்கு முன்பாக மனவாட்டியா இருந்ததுனாலதான் அந்த ஸ்தானத்துக்குள்ள நீங்க வர முடியுமே தவிர மற்றபடி நாம் வரவே முடியாது. புத்தி உள்ள கன்னிகளையும் தேவன் தெரிந்து கொண்டார், புத்தி இல்லாத கன்னிகளையும் தெரிந்து கொண்டார். ஆனால் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களாக ஒரு காலம் மாற முடியாது. புத்தி உள்ளவர்கள் நீங்கள் புத்தி இல்லாதவர்களாகவும் மாற முடியாது. ஆமே. நீங்கள் மனவாட்டியாக அல்லது புத்தியுள்ள கன்னிகளாக இருந்தால் நீங்கள் புத்தியுள்ள கன்னிகளாகவே இருப்பீர்கள். ஏனென்றால் ஆதியாகமத்திலே ஒவ்வொரு விதையும் தங்கள் ஜாதியின்படிதான் அது முளைக்கப்பட வேண்டும். அப்படியே மனவாட்டியை பிறப்பிக்கலாம். அல்லேலூயா. தீர்க்கதரிசி அதான் சொல்றார், ஒரு ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனம் அது மறுபடியும் ஒரு ரோமன் கத்தோலிக்க சபையை தான் உருவாக்கும். அது எந்த ஸ்தாபனமா இருந்தாலும் அந்தந்த ஸ்தாபனம் அந்த ஸ்தாபனத்தினுடைய வித்தாகிய அதைத்தான் அது பிறப்பிக்கும். ஒரு காலம் எந்த ஒரு ஸ்தாபனங்களும் மனவாட்டியை பிறப்பிக்க முடியாது. நாம் மனவாட்டியாக இருக்க வேண்டுமானால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே மனவாட்டி தான்.
அதனாலதான் காணாமல் போன ஆட்டை நான் தேடி கண்டுபிடிக்க வந்தேன்னு சொன்னார். நாம எல்லாம் தொலைந்து போனோம், பாவங்களிலும் அக்கிரமங்களில் விழுந்து தேவ கோபாக்களின் பிள்ளைகளாக இருந்தோம். எபிரேயர் 2 ஆனா தேவனோ நம்மளை முன்குறித்தபடினால் நம்மை தேடி வந்தார். ஆமென். அவர் நம்மை முன்குறித்தபடினால் தேடி வந்தார். அல்லேலூயா. நம்ம முன்குறிக்கப்படலன்னா நம்ம அந்த கணக்குல எடுக்கவே மாட்டார். நம்ம எப்படிப்பட்ட பாவிங்கிறதுல அவர் அதை காண்பதில்லை. நம் குடிகாரனா இருக்கலாம், கொலகாரனா இருக்கலாம், திருடனா இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருக்கலாம். ஏன்னா பாவிகளே ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார், நீதிமான்களே அல்ல. நாம் எப்படிப்பட்ட ஒரு பாவிகளாக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, தேவன் முன்குறித்தபடியினால் அந்த காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து தம்முடைய தோள்களில் அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். நாம் இயேசுவின் தோள்களில் இருக்கிறோம். அந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவின் தோள்களில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இது முன்குறிக்கப்பட்டால் ஒழிய இந்த செய்திக்குள்ள வரவே முடியாது. அடுத்து முன்குறிக்கப்பட்டிருந்தால் ஒழிய பாருங்கள், சில பேர் இந்த செய்தியை விசுவாசிப்பதாக பாவனை செய்கிறார்கள். இயேசுவோடு கூட இருந்த அப்போஸ்தலர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து இயேசுவை விசுவாசிப்பது போன்று பாவனை செய்தான். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை விசுவாசிப்பது போன்று அவன் பாவனை செய்தான். ஆனால் அவன் தனக்குரிய இடத்துக்கு போய்விட்டான். 3 விசுவாசிகள் இருக்கிறார்கள். 3 kinds of believers are there. 3 வித விசுவாசிகள்: விசுவாசி, பாவன விசுவாசி, அவிசுவாசி. அப்படியே இந்த பாவன விசுவாசியாக அந்த யூதா, அவனுக்குரிய இடம் வந்தது, அவன் அவனுடைய இடத்துக்கு போய்விட்டான். நான் இங்கு ஒன்றை அறிந்து நான் சந்தோஷப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் இங்கு அமர்ந்து செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக எந்த ஸ்தானத்தை அவர் வைத்திருக்கிறாரோ அதே ஸ்தானத்துக்கு தான் நாம் செல்ல முடியுமே தவிர, நாம் ஒரு காலம் ஒரு போதகராகவோ, ஒரு அப்போஸ்தலராகவோ, ஒரு தீர்க்கதரிசியாகவோ, ஒரு மனவாட்டியாகவோ ஆகவே முடியாது. ஆமென். அது அவருடைய தீர்மானம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நாம் ஒரு காலம் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டாராம், அவர்தான் நம்மை தேடி வந்தாராம். அல்லேலூயா. பாருங்க, அது அழகாய் சொல்லுகிறது, தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவருடைய தீர்மானத்தின்படிதான் நாம் அழைக்கப்படுகிறோம். அழைத்தவர்களை என்ன செய்கிறார்? நீதிமான்களாக்கிறார். நீதிமான்களாக்கிறவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவருடைய சிந்தையில எல்லாத்தையும் முடிச்சிட்டார். ஒரு வீடு கட்டுவதற்கு முன்பாக அதனுடைய ஸ்கெட்ச் எல்லாம் அந்த இன்ஜினியர் எல்லாம் போட்டு கொடுத்துருவார். இதுதாங்க உங்க வீடு அப்படின்னு என்ன செய்வாரு? ஒரு தாளை எடுத்து நீட்டுவார். இதுதான் உங்க வீடு, இது போர்ட்டிகோ, இது ஹாலு, இது கிச்சன், இது பெட்ரூம், எல்லாத்தையும் அவருக்கு போட்டு அந்த இன்ஜினியர் என்ன செய்வாரு? ஸ்கெட்சில் போட்டு அதை எடுத்து காமிப்பார். நாங்க உங்க வரைபடம், உங்க வீடு ரெடி, உங்க வீடு ரெடியா இருக்கு, நாங்க இதுதாங்க உங்க வீடு. ஆமென். யாராவது வரைபடத்தை கண்டு இதுதான் உங்க வீடுன்னா அது பைத்தியக்காரன் தானே என்ன நினைப்பார்களா? நினைக்க மாட்டார்கள். ஏன்னா இந்த நம்முடைய எதிர்கால வீடு இப்படித்தான் இருக்கும், நம்முடைய எதிர்கால வீடு இப்படித்தான் இருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இதுதான் மனவாட்டி, நாம் எந்த ஸ்தானத்துக்கு போக போகிறோம் என்பதை முன்கூட்டி நாம் அறியும்படி தேவன் கிருபை செய்கிறார். ஆகையால் அந்த ஸ்கெட்சை போட்டு கொடுக்கும் பொழுது நம்முடைய கனவுல நம்முடைய வீடு ரெடி ஆயிட்டு, இதுதான் நம்ம பெட்ரூமு. உடனே அந்த வீடு அஸ்திவாரமே தோண்டல, இந்த பெட்ரூம்ல என்ன செய்யணும்? ஒரு 2 டபுள் காட் போடணும். இங்க அந்த பாத்ரூம்ல என்ன செய்யலாம்? அது இப்படிப்பட்ட அந்த பேஷன் எல்லாம் ஒழுங்கு பண்ணணும். எல்லாமே நாம் கனவுல எல்லாம் முடிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அது நிச்சயமாக முடிவுற்ற காரியம் முன்கூட்டியே அறிவிக்கப்படுகிறது. ஆமே, முன்கூட்டி அறிவிக்கப்பட்டதனால் படிப்படியாக அந்த வேலை நடந்து கொண்டு கடைசியில பினிஷ் ஆகுது. இதே போன்றுதான் தேவன் நம்மை முன்கூட்டியே எந்த ஸ்தானத்தில் பொருத்த வேண்டும் என்பதை அவர் தம்முடைய சிந்தையிலே அவர் வரைபடமாக வரைந்து வைத்து அவர் படிப்படியாக நம்மை கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார். ஆமென்.
ஒரு தீர்க்கதரிசி பிறக்கும் போதே அல்லது தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே தீர்க்கதரிசியாக இருக்கிறான். யோவான் பிறக்கும் முன்னே ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். வில்லியம் பிரணாம் பிறக்கும் முன்னே ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். நாம் பிறக்கும் முன்னே நாம் மனவாட்டியாக இருந்தோம். நாம் பிறக்கும் முன்னே நாம் ஊழியக்காரனாக இருந்தோம். இன்னைக்கு ஊழியக்காரனா இல்ல. நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணினேன் தமிழ்நாட்டில். அப்ப சொன்னேன், பாருங்கள், நான் குடிகாரனாக இருந்தேன். மதுபான விடுதிக்கு சென்று நான் குடிக்க ஆரம்பித்தேன். வேலைக்கு சென்று வீடு திரும்ப மாட்டேன். நேரடியாக மதுபான விடுதிக்கு சென்று மதுபான நண்பர்களோடு அறிந்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒன்று தெரியுமா, அந்த மதுபானம் குடித்துக் கொண்டிருந்த அந்த நாளிலும் கூட நான் ஒரு மனவாட்டியாக இருந்தேன். அல்லேலூயா. நான் அன்னைக்கு மனவாட்டி தான். இன்னைக்கு உலகம் என்ன பைத்தியக்காரமா இருக்கு, குடியார மனவாட்டியா அப்படின்னு இல்லைங்க. என்னுடைய எதிர்காலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க கொஞ்சம். ஆமென். அவரை முன்குறித்து இருக்கிறார். நான் ஒருவேளை உங்க உலகத்தார் பார்வையில தீர்த்து சென்றால் உலகத்தார் பார்வையிலே நாம் பாவிகளாக தென்படலாம். ஆனா தேவனுடைய பார்வையிலே உங்களை நீதிமானாக அவர் காண்கிறார். உலகம் நம்ம பாவிகளாக நினைக்கும். நாம அதை குறித்து கவலைப்படக்கூடாது. பிசாசு எப்பொழுதுமே நம்மை மட்டம் தட்டி கொண்டே தான் இருப்பான். நம்மை மோசமானவர் என்று திட்டிக் கொண்டே இருப்பான். விமர்சனங்களை செய்து கொண்டே இருப்பான். பிசாசுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவனுக்கு மட்டுமே செவி கொடுக்க வேண்டும். ஆகிய நாம் பாவியா இருக்கும் போதே மனவாட்டி தான். நாம் குடிகாரனா இருக்கும் போதே மனவாட்டி தான். நாம் அதாவது கொலைகாரனா இருக்கும் போதே மனவாட்டி தான். மோசே ஒரு கொலைகாரனா இருந்தான். ஆனால் அவனோ தீர்க்கதரிசியாக இருந்தான். நம்முடைய பாவங்களை தேவன் பார்க்கவே மாட்டான். அவர் நிவர்த்தி செய்வதற்காகவே அவர் தப்பை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்து நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவம், சாபம், வியாதி, பலவீனம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவர் அறையப்பட்டு ரத்த சென்று உயிர்த்திருந்தார். அடுத்த அன்புகளால் நாம் குணமானோம். அல்லேலூயா. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள். இந்த வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் 2:38 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாம் அந்த நேரம் வரும்பொழுது விசுவாசித்து நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆமென். நான் பிறப்பில ஒரு ரோமன் கத்தோலிக்கன். என்னுடைய தாயார் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். என் தகப்பனார் ரோமன் கத்தோலிக். ஆனால் கவனிங்கள், அவர்கள் கன்வெர்ட் பண்ணி அவங்க ரோமன் கத்தோலிக்க முறைப்படி திருமணம் செய்து கொண்டார்கள். என் தாயார் ஒரு இந்துவாக, என் தகப்பனார் ஒரு ரோமன் கத்தோலிக்காக இருந்ததனால நான் எப்படி வளர்ந்தேன், எம்மதமும் சம்மதம் என்ற ஒரு கோட்பாடுகள் வந்துட்டேன். இந்துவையும் சேரல, அந்த ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தையும் சேரல. எல்லாம் ஒண்ணுதான். இங்கே உருவ வழிபாடு தான், அங்கே உருவ வழிபாடு தான். என்ன வேற்றுமை? இவனும் பாவத்திலே தான் வாழ்ந்துட்டு இருக்கான், அவனும் பாவத்திலே தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனும் அடிக்கிறான், கொலை செய்யறான், இவனும் அடிக்கிறான், கொலை செய்யறான். எந்த நிவர்த்தியும் இல்லையே. எல்லாம் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறார். ஆக எம்மமும் சம்மதம். நான் மும்பையில எலக்ட்ரானிக்ஸ் கடை வைத்திருந்தேன். காலையில ஒரு கிறிஸ்தவ பாடல், ஒரு இந்து பாடல், ஒரு முஸ்லிம் பாடல், 3 பாட்டை போட்டுட்டு தான் கடை ஸ்டார்ட் ஆகும். உண்மையை சொல்லுறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான எம்மதம் சொன்னோம். 1975ஆம் ஆண்டுல நான் அந்த திருச்செந்தூர் அருகில் ஆயத்தினார் கல்லூரியில் பயின்ற காலத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அங்க இருக்கிற பெரிய ஒரு கோவில், இந்து கோவில்ல போய் சட்டை கிட்டையே பனியெல்லாம் கலத்தி தோல்ல போட்டு உள்ள பிரகாரம் வரைக்கும் போய் அந்த சாட்டியை கொண்டுட்டு திருநீரை பூசிக்கிட்டு வந்துடுவேன். அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆகினா ஆர்சி சர்ச்சில் போய் அங்கேயும் பக்தியை வணங்குவேன். எந்த கதையிலையும் என்ன சேர்க்க முடியாது. என் சாட்சி அது பயங்கரமான சாட்சி. அதெல்லாம் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை. என் சாட்சியோட தேவனுடைய வார்த்தை தான் மேலானது என்று நான் விசுவாசிக்கிறேன். 2 வார்த்தை மட்டும் சொல்றேன். ஆனா ஒன்று, நான் எம்மதமும் சம்மதம் என்று திருநீரை பூசிக்கொண்டு நான் எப்படியாக ஒரு பாவத்துல வாழ்ந்தாலும் அவர் என்னை முன்குறித்திருந்தார் என்பதுதான் உண்மை. அவர் என்னை முன்குறிக்காவிட்டால் இந்த பிரசங்கம் இடத்துல இந்த மணி நேரத்துக்கான செய்தியை நான் ஒரு காலம் பிரசங்கித்திருக்க முடியவே முடியாது.
இது நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ விரும்புகிறதுனாலோ ஓடுகிறதுனாலோ வந்ததல்ல. அது தேவனுடைய முன்னிறுத்தலின் அடிப்படையில் வருகிறது. நீங்கள் எதேச்சையாக இங்கு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். தேவன் தான் உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்து கொண்டு அவர் தான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆக இந்த மணி நேரத்துக்கான செய்தியாளரை ஏற்றுக்கொண்டு செய்தியை விசுவாசிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் என்றால் அது ஒரு மகத்தான காரியம். பிரியமானவர்களே, அது நம்மால் வந்ததல்ல, அது நம்முடைய பிரயாசம் அல்ல. எபேசியர் 2 சொன்னது போல நம்முடைய நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நாம் ரட்சிக்கப்படாமல் அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவர் வைத்திருக்கிறார். நாம் அல்ல. நாம் எவ்வளவு பிரயாசங்களை பட்டாலும் அதனால் எந்த பலனும் இல்லை. ஆகையால் அந்த பாவன விசுவாசி என்ன சொல்லப்படுகிற அந்த யூதாஸ் அவனுடைய இடத்துக்கு அவன் போயிட்டான். தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சில ஊழியக்காரர் சொல்லுவாங்க, கர்த்தாவே இவரை எலியாவை போல மாற்றும், அவரை எலிசாவை போல மாற்றும், அவரை இன்னாரை போல மோசை போல மாற்ற முடியாது. மோசனுடைய ஸ்தானம் மோசைக்கு தான், எலியாவுடைய ஸ்தானம் எலியாவுக்கு தான். ஆமென். எலியா 5 முறை வர வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானத்தில் இருக்குன்னா அந்த 5 முறை ஒவ்வொரு முறையும் தோன்றி அவர்கள் மறைந்து விடுகிறார்கள், அவர்கள் போய்விடுகிறார்கள். அந்த ஸ்தானத்துக்கு இன்னொரு எலியா வர முடியாது. இந்த கடைசி காலத்துக்குரிய எலியா வந்து போயாயிற்று. ஆமென். இனி யூதர்களுக்கு மத்தியில் தான் எலியா வர வேண்டும். அதில் இங்கு ஒரு எலியா தோன்ற முடியாது. ஆனால் ஒன்றை தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இங்கு ஒரு எலிசா தோன்றி ஆக வேண்டும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? எலிசாவை போன்ற தனிநபர் அல்ல. அதை கூட சிலர் புரிந்து கொள்ளணும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கான். எலியாவை போல தோன்ற முடியாதுங்க, ஆனா எலிசா தோன்றி ஆகணும்னு சொல்றீங்களா? அதே எப்படி? அதைத்தான் தீர்க்கதரிசி பிரணாமதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். பாருங்க, அந்த நிஸ்பேனாகிய எலியா அவருடைய ஊழியம் முடிக்கிற ஒரு காலம் வரும்பொழுது உன்னுடைய ஸ்தானத்திலே சாப்பாட்டின் குமாரனாகிய எலிசாவை அபிஷேகம் பண்ணு. எலியா தேடி போய் அவன் மீது சால்வை போட்டு அவன் அபிஷேகம் பண்ணுகிறான். அல்லேலூயா. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், எலியா கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறான். எலிசா மணவாட்டிக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறார். எலியா இனிமேல் இப்பொழுது தோன்ற போறதில்லை பிரஜாதிக்கு மத்தியில, ஆனா எலிசா தோன்றி ஆக வேண்டும். அதுக்கு அர்த்தம் வந்து தனிநபர் அல்ல, மணவாட்டியின் கூட்டு அமைப்பு எலிசா என்று அழைக்கப்படுகிறார்கள். எலிசா என்பது மணவாட்டி என்று தீர்க்கதரிசி சொல்கிறார், தனிநபர் அல்ல. பிரஜாதிகளுக்கு மத்தியிலே தனிநபருடைய ஊழியம் இல்லவே கிடையவே கிடையாது. பிரணாமுக்கு பிறகு நான் தான் அந்த ஸ்தானத்துல வர்றேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணானதாக இருக்கும். இப்படி 5 விதமான ஊழியம் மட்டும்தான் உண்டு. அது எதுவரைக்கும் மணவாட்டி பரிபூரணப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் இந்த 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இந்த நாட்களிலே தவறான செய்தியை புரிந்து கொண்டு தவறான வழியில் ஜனங்களை நடத்தினால் என்னவாகும்? குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் என்று இயேசு சொல்லவில்லையா? தவறான போதகத்தை தவறாக ஜனங்களுக்கு பிரசங்கிப்பார்கள், இருவரும் குழியில் விழுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப சரியான போதகத்தை ஜனங்களுக்கு சரியாக போதிக்கிற ஒரு மனுஷன், அவருடைய பாதரட்சைகள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, சுவிசேஷத்தை அடைகிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதுதான் மிக முக்கியமானது. ஆகையால் யூதாஸ் தனக்குரிய இடத்துக்கு போய்விட்டது போல நாம் ஒவ்வொருவரும் நமக்காக நியமித்திருக்கிற இடத்துக்கு நாம் கொண்டு போய் சேருவோம். நாம் சேருவோம் என்பதை விட அவர் கொண்டு போய் சேர்ப்பார் என்பதுதான் முக்கியம். எம்மதமும் சம்மதம் என்று இருந்த என்னை கர்த்தர் இந்த மணி நேரத்துக்கான செய்தியை பிரசங்கிக்கும்படி அவர் முன்குறித்ததனால அழைத்தார். அவர் அழைத்ததனால நீதிமானாக்கினார். இது என்னுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ நீதியினாலோ பரிசுத்தத்தினாலோ ஒன்றுமே இல்லை. நம்முடைய நீதியானது தேவனுக்கு முன்பாக அழுக்கும் கந்தையுமா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இல்லையா?
இப்ப நான் காரியத்துக்கு வரும் ஒரு காரியத்தை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாம் வேறொருடைய பதவியை வகிப்பதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாதுன்னு பிரதான் சொல்றேன். இந்த மணி நேரத்துக்கான செய்தியாளர் வில்லியம் பிரணாம் தான் என்றால் அது அவரே தான். அவருக்கு இணையாக யாருமே வர முடியாது. அதே போல தேவனுக்கு இணையாக யாரும் வர முடியாது. அவர்தான் ஆதியிலே தேவனாக இருந்தார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் ஏற்பட போகிற தேவனும் இல்லை. அவருடைய ஸ்தானத்தில் அது வந்த ஒரே ஒரு நபர் லூசிபர். அவரை கீழே தள்ளிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்துல எந்த மனிதனையும் பொருத்த முயற்சி செய்வார்களானால் கர்த்தர் அவர்களை கீழே தள்ளிவிடுவார் என்பது உண்மை. நாம் எப்பொழுதுமே கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி என்று நம்மை பாவிக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த பவுல் அருமையாக ஒரு வார்த்தை சொல்றாரு, பாவிகளில் எல்லாம் நான் பிரதான பாவி. தேவன் 500 பேருக்கு மேல தரிசனமானார். அகால பிறவியான எனக்கும் அவர் தரிசனமானார். தன்னை மேன்மை பாராட்டிக் கொள்ளவில்லை, அகால பிறவி என்று தன்னை அழைத்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்பொழுதுமே நான் சில ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு, அதை நான் தனியாக ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு போகும்போதோ இல்ல மற்ற நேரங்களோ நான் அதை பாடிக்கொண்டே போவேன். பாருங்கள், பவுல் பாவிகளில் பிரதான பாவின்னு சொன்னார். சகோதரன் வில்லியம் பிரணாமை பார்த்து, நீர் கிறிஸ்துவா, இல்ல நீர் யார், நீர் மனுஷகுமாரனா என்ற பல கேள்விகளை கேட்டார். அவர் சொன்னார், நான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவி என்று நான் பதில் கொடுத்தார். இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு நமக்கு எந்த ஸ்தானமும் கிடையாது. நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவி என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. பாவியில் பிரதான பாவினார் என் நீதியலுக்கான தந்தையே, பாவியில் பிரதான பாவினார் என் நீதியலுக்கான தந்தையே, கழுவிட்டார் தூய தம் இரத்தத்தால் என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையால், கழுவிட்டார் தூய தம் இரத்தத்தால் என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையால், என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. அல்லேலூயா. எப்பொழுதும் இந்த பாடலை நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன். காரணம், நாம் கிருபையினால ரட்சிக்கப்பட்ட பாவி என்பதை மறந்து விடக்கூடாது. எந்த ஸ்தானத்துல தேவன் முன்வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் அவர் பொருத்துவார். அதுவரைக்கும் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நாம் வேதத்தை ஆராய்ந்து செய்தியை தியானித்து நாம் அமெரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றதை தேவன் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்வார். அவர்தானே முன்வைத்தார், அவர்தானே அழைத்தார், அவர்தானே நீதிமன்றத்தினார். அப்படினால் அவர் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார். நாம் தாழ்மையாக அமெரிக்கையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, ஆகையால் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவர் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். எல்லா தேவ ரகசியம் முன்கூட்டி நமக்கு அறிவிக்கப்பட்டு விட்டன, வெளிப்படுத்தப்பட்டு விட்டன. ஆனால் இன்னும் சில காரியங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி பரிசுத்த பவுல் இந்த உலகத்திலே 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பவுல் சொல்லும் பொழுது, ஓ நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் அல்லவா? அதே போன்று ஆகாயத்தில் அவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையின் சாயலாக வெளிப்படுத்துவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாக உயிரோடு இருந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றைக்கு கர்த்தரோடு கூட இருப்போம். அதைத்தான் நாம் எதிர்நோக்கி என்ன செய்கிறோம்? அவரோடு காத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அப்படித்தானா? இயேசு கிறிஸ்துடைய அந்த மகிமையின் நாளிலே அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். ஒரு பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியை பார்க்க. அல்லேலூயா. அது விசுவாசத்திலிருந்து ஆரம்பித்து சகோதர சிநேகத்தை கடந்து தேவனுடைய அன்பு என்ற ஒரு வார்த்தை அங்கு வருகிறது. அன்பு என்றால் பரிசுத்த ஆவி என்றால் அது தேவன். பரிசுத்த ஆவி தேவன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு என்றால் பரிசுத்த ஆவி, அன்பு என்றால் தேவன். அவர் நம்மை முற்றிலுமாக அபிஷேகத்தை, இந்த பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சி நமக்கு வரும் பொழுதுதான் அந்த பரிசுத்த ஆவினாலே நம்மை முத்திரிக்கிறார். இப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆனால்
அது போதுமான அளவுக்கு இல்லை. போதுமான அளவு அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள இல்லை. தீர்க்கதரிசி பிரணாமை குறித்து பாருங்க, அவர் ஏற்கனவே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். ஒரு நாள் நான் ஆவில் நிரம்பும் பொழுது, அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் பெற்றும் பொழுது அந்நிய பாஷைகளை நான் பேசினேன் என்றும் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் அந்நிய பாஷை பேசுவது பரிசுத்தாய் பெற்றதின் அடையாளம் அல்ல என்று நாம் விசுவாசிக்கிறோம். பரிசுத்தாய் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். ஆனால் அந்நிய பாஷை பேசுவதுதான் பரிசுத்தாய் பெற்றதுக்கு அடையாளம் அல்ல. பரிசுத்தாவி பெற்றதின் அடையாளம் சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறார். இந்த கடைசி காலத்தில் சகல பிரணாம் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், ஆவியின் கனிகளை பெற்றிருப்பதுதான் பரிசுத்தாவினுடைய அடையாளமா என்றால் அது சரிதான். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், நற்குணம், விசுவாசம், அதெல்லாம் நாம் பெற்றுகிறோம். ஆனா இதை பெற்றிருந்தால் மட்டும் நீங்கள் பரிசுத்தாவி பெற்றதற்கான முழுமையான அடையாளம் அல்ல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றதின் முழுமையான ஒரு அடையாளம் இந்த மணி நேரத்துக்காக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை விசுவாசிப்பதுதான். ஆமென். அந்த முழுமையான அடையாளம், சரியான ஒரு அத்தாட்சியம் என்றால் இந்த மணி நேரத்துக்காக தேவன் வெளிப்படுத்தின அந்த செய்தியை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவப்பிள்ளைகளே, முற்றிலுமாக இந்த 7ஆம் தூதனை தேவன் தெரிந்து கொண்டு தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். இப்ப என்ன வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அங்கே இருக்குது. அல்லேலூயா. புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு அந்த முத்திரைகளை உடைப்பதற்கு பாத்திரவன் யார் என்ற மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின்களாவது ஒருவரும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. அப்படிப்பட்ட அந்த புஸ்தகத்தை அதை புஸ்தகத்தை திறந்து வாசிக்க அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாத நான் மிகவும் அழுதேன். யோவான் அழுதார், ஐயோ இந்த புஸ்தகத்தில் என்ன ரகசியம் இருக்கிறது, இதை நான் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அவன் வாஞ்சித்து அதை அறிய வேண்டும் என்ற தாகத்தினால் அவன் அழுகிறான். கடைசி நாட்களிலே தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட இந்த செய்தி அறிவதற்கு நாம் வாஞ்சித்து தேவ சமூகத்தில் கதறி அழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஒரு தாகமாக இருக்க வேண்டும். தாகம் உள்ளவர்கள் மேல்தான் அவர் தண்ணீரை ஊற்றுகிறார். ஓ, தாகம் உள்ளவன் எவனும் என்னிடத்தில் வந்து இலவசமாக ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள கடவன் என்று கூறுகிறார். அயல் வார்த்தையிலே செய்தியிலே நமக்கு ஒரு தாகம் இருக்கணும். ஏதோ சர்ச்சைக்கு வந்தோம், ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், முடிஞ்சது. அடுத்த வாரம் என்ன பிரசங்க தலைப்புன்னு கேட்டு பாருங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா, வந்தோம் அவ்வளவுதான், புரியுது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அதைத்தான் நாம கவனிக்க வேண்டும். ஒரு தாகம், மானானதை நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே உம்மேல் என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது என்று தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வார்த்தையில ஒரு தாகமா இருக்கணும். யோவான் பார்க்கிறான், இந்த புத்தகத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது, என்னதான் ரகசியம் அடங்கி இருக்கிறது. ஐயோ, யாராவது இந்த முத்திரைகளை உடைத்து அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி தந்தால் எவ்வளவு அருமையாக இருக்கும் என்று அழுதான் என்று நாம் பார்க்கிறோம். சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? அழணும், தாழ்மையா இருக்கணும். ஆமென். அதை விட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்று நம்மை மேன்மை பாராட்டுவதோ அது தவறான ஒரு காரியம். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு உலகத்தானே சொல்றான். நாம் அறிந்து கொண்டது தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை ஒரு 10% தான் அறிந்திருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. பவுல் பேசின காரியங்களை பேதுரு சொல்றார், பவுலுடைய காரியங்களை அறிகிறதற்கும் அரிதா இருக்கிறதுன்னு சொன்னார். பவுலும் அப்போஸ்தலன் தான், பேதுரு அப்போஸ்தலன் தான். ஆனா பேதுரு தான் முதலாவது அங்க அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவன் பெந்தெகோஸ்தே நாளிலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்று அநேகர் ஞானஸ்நானம் பெறுவதற்கு காரணமா இருந்த ஒரு முதல் பலனாக ஒரு மூப்பராக இருந்த ஒரு அப்போஸ்தலன். ஆனா சவுல் ஒரு வாலிபனாக வருகிறார். ஆனா பேதுருவை விட பவுலுக்கு தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். அதுதான் அந்த முன்குறித்தல். அதனாலதான் பேதுரு சொல்றார், பவுலுடைய காரியங்களை அறிகிறதற்கும் அரிதாக இருக்கிறது
இன்னைக்கு தீர்க்கதரிசி பில்லியன் பிரணாம் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட இந்த செய்தியை அநேகர் அறிகிறதற்கும் அரிதான ஒரு காரியமாக இருக்கிற அப்படின்னா தங்களுடைய சொந்த வெளிப்பாட்டையே அவர்கள் பேசுகிறார்கள். காத்திருக்க வேண்டும், வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சில காரியங்கள் உங்களுக்கு புரியலையா, ஜெபிக்க வேண்டும், அவ்வளவுதான். வேற யார்ட்டையாவது போய் கேட்டீங்கன்னா உங்களை தவறான பாதையில வழி நடத்திடுவாங்க. யார் இப்ப இருக்கிற காலத்துல யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறதே கஷ்டம். ஒன்றே ஒன்று, தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பது நல்லது. ஆண்டவரே எனக்கு இது புரியல, வெளிப்படுத்திட்டார். கந்தை கேட்படி மந்திரி வனாந்தர வழியா போகும்போது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்துக்கிட்டு இருந்தான். ஐயோ இது என்னன்னே புரியலையே, மயில் கத்திரிக்கருக்கு முன்பாக கொண்டு போகிற ஒரு ஆட்டை போல இருந்தாருன்னு சொல்லியிருக்கேன். இது எப்படித்தான் எனக்கு புரியும், இது யாராவது எனக்கு விலைக்கு கொடுத்தா நன்றாக இருக்குமே என்று அவன் ஜெபித்திருப்பான். கர்த்தர் பார்த்தார், பிலிப்பை ஆவியானவர் கொண்டு போய் என்ன செய்தார், இதை விலக்கி கொடு என்று சொன்னார். பாருங்கள், வேதத்தின் மேல் நான் தாகமா இருப்போமானால் தேவன் யாரையாவது கொண்டு வந்து விலக்கி கொடுப்பார். அது முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம்தான். அவருடைய வேலை முடிந்ததை ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போயிட்டார். நான் அதுதான் விசுவாசித்தேன். நான் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்க மாட்டேன். எந்த ஒரு பாஸ்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஐயா செய்தியில இதுக்கு அர்த்தம் என்ன, தீர்க்கதரிசிதான் சொல்றாரு, செய்தியும் வேதத்தையும் ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்றாரு, ரெண்டை இணைத்து பாருங்கன்னு சொல்றாரு. நாம் அதைத்தானே செய்ய வேண்டும். ஒருவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாருன்னா அவங்க நம்ம திசை திருப்பி விட்டுருவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி இருக்கிறாரா? சங்கீதம் 32:8 அல்லேலூயா. அப்ப அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தர். அவர் சமூகத்தில் இருந்து 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 வேதத்தையும் செய்தியும் தியானித்துதான் கர்த்தர் இந்த செய்தியை உங்கள் மத்தியில பிரசங்கிக்க வைக்கிறார். நான் யார்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்கறது இல்லை. அப்படி போய் கேட்டோம் அப்படின்னா நான் எப்பொழுதே விழுந்து போயிருப்பேன். ஆமென். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தூரமானவர் அல்ல. அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நாம அதை ஜெபித்து ஜெபத்தோடு வேதத்தையும் செய்தியும் வாசித்து பார்த்து கர்த்தாவே வெளிப்படுத்தினார். தீர்க்கதரிசி பிரணாம் கூட ஒரு இடத்துல அப்படிதான். ஒருமுறை அவர் ஜெபிப்பதற்காக காடுகளுக்கு சென்று வழக்கமாக செல்கிற குகைக்குல அது ஒரு பாறைக்கு மேல ஒரு இடத்துல அந்த பைபிளை வச்சுட்டு அவர் ஜெபித்துக் கொண்டு இருந்தார். அந்த வேதமானது காற்றிலேயே புறப்பட்டு எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தது. அவரால் புரிந்து கொள்ள முடியும். திரும்பமாக சரி அதை ஏதோ ஒன்று வந்து வேறு பக்கத்தை எடுத்து மாற்றி விட்டார். திரும்பவும் காற்றடித்து அதே எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு திரும்பினார். மறுபடியும் அவர் என்ன செய்தார், அந்த பக்கத்தை புரட்டி வைத்து விட்டார். 3வது முறையும் அந்த காற்று அடித்து எபிரேயர் 6ஆம் பகுதிக்கு வந்தது. அப்பொழுதுதான் அவர் புரிகிறார், ஏதோ ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்த பிரியமா இருக்கிறார். ஆமென். அவர் ஜெபத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். பாருங்க, வெளிப்படுத்தல் ஜெபத்தின் மூலமாகத்தான் தேவனிடத்திலிருந்து மகத்துவமான சத்தியங்களை பெற்றுக்கொண்டதாக சவரன் பிரணாம் கூறுகிறார். எந்த மனிதன் ஆலோசனையை அவர் கேட்கல, எந்த மெத்தடிஸ்ட் போதகரிடத்திலையும் போகல, எந்த ஒரு பெண்டகோஸ்ட் பாஸ்டர்ட்டையும் போகல, யார்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்கல. தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டு வேதம் வாசித்துக் கொண்டு இருந்தார். ஆனால் சரியாக எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு 3 முறை அந்த காற்று அடித்து சரியாக அவர்களை நிறுத்துகிறது. அதை அவர் திரும்ப வாசிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆமென். அதே தேவன் என்று நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தா ஜெபத்திலே நாம் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். என்னுடைய அனுபவம் தான். செய்தியும் வேதத்தையும் ரெண்டையும் தியானித்து தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். கர்த்தர் அதுக்கு அர்த்தம் என்ன இருக்குன்னு ஒரு பகுதியை அவர் புரட்டி காண்பிப்பார். அல்லேலூயா. ஆகியால் பிரியமான தேவ பிள்ளைகளே, இது வேற யார்கிட்டயோ போய் நம்ம கேட்டோம்னா அவங்க நம்ம திசை திருப்பி விடுவார்கள். நாம் முன்பு இருந்த நிலையை விட மோசமான நிலை அடைந்து செல்வோம். அப்படி ஒரு ஆலோசனை நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. வேண்டுமானால் உங்கள் சபையினுடைய போதகரிடத்திலே நீங்கள் ஆலோசனை கேட்கலாம். அவர் தேவனால் முன்குறிக்கப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. அந்தந்த சபையினுடைய விசுவாசிகளுக்கு அந்தந்த பாஸ்டர் தான் பொறுப்பு. அவர்தான் மேய்ப்பன், அவர்தான் தலைவன். சொல்றார், சபையின் மேய்ப்பன் தான் சபைக்கு யாரா இருக்கிறார், தலைவராக இருக்கிறார். அந்த உத்தரவாதம் அவர்களுக்கு தானே இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்க வேண்டும். தீர்க்கதரிசி ஜெபத்தின் மூலமாகத்தான் அநேக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார். அதை ஏன் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது? ஒருவர் பின்னால ஒருவர் போகிறது நல்ல பிரியவில்லை.
கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, ஆகையால் இந்த உள்ளும் புறம்பு எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட, எத்தனை மணிக்கு முடிக்கிறீங்க மாஸ்டர்? எத்தனை மணிக்கு முடிக்கிறீங்க? டைம் 12. ஓகே, ஒரு 20 நிமிஷம் டைம் இருக்கு, நம்ம அதுக்குள்ள முடிச்சிடலாம். கவனிங்க அருமையானவர். அப்போ உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு பின்பு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். யோவான் அழுதான், இந்த புஸ்தகத்தை உடைப்பது யார்? வானத்திலும் இல்லை, பூமியில் இல்லை, பூமியின் கீழே ஒருவன் இல்லை, எந்த வேத பண்டிதர்களும் இல்லை. அல்லேலூயா. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன், நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமான ஒரு புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெயம் கொண்ட ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்றால், யூதா கோத்திரத்து சிங்கம். அவன் சிங்கம் என்று அழைக்கிறான். யோவான் பார்க்கிறான், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் வண்ணமாக இருக்கிற ஒருவர் வருகிறார். என்ன இது? மூப்பன் சிங்கம் என்று சொன்னார். அப்படின்னா ஒரு சிங்கம் வந்து அதை முத்திரையை திறக்க வேண்டும் என்று யோவான் எதிர்பார்க்கும் பொழுது, அவன் எதிர்பார்ப்புக்கு மாறாக ஒரு ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார். அதைத்தான் தீர்க்கதரிசி சமீபத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. தேவன் எதிர்பாராத விதமாக தன்னை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார், செய்கிறார், காரியங்களை செய்கிறார். சரி, கவனிங்க. ஆகையால் அங்க ஆட்டுக்குட்டியை போன்ற அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தில் வீட்டிலிருந்தவருடைய வலது கரத்திலிருந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினார். ஆங்கிலத்தில் he took the book, அந்த புஸ்தகத்தை அவர் எடுத்தார். சிங்காசனத்தில் அந்த புஸ்தகம் இருந்தது, அந்த புஸ்தகத்தை அவர் எடுத்தார். அந்த புஸ்தகத்தை அவர் எடுத்த போது அல்லது வாங்கின போது 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவருத்தால் இருந்த பொற்கலசங்களை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரே, புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் நீர் பாத்திரமானாய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த காட்சி நடக்கும்போது நான் அதை சொன்னேன் இல்லையா, அந்த 4ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுது ஒரு முன்மாதிரி. 5ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது அந்த முத்திரைகளை திறக்கப்படுகிற ஒரு காட்சி வரும்பொழுது 24 மூப்பர்கள் அங்கே இருக்கிறாங்க. 24 மூப்பர்கள் தங்கள் சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய அந்த 24 மூப்பர்கள் பாருங்கள், 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள் தங்கள் தங்கள் சுரமண்டலையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகி தூபம். இந்த 24 மூப்பர்கள் என்பதை நேற்று நாம் பிரசங்கித்தோம். 12 அப்போஸ்தலர்கள், 12 கோத்திர பிதாக்கள், இந்த 24 பேரும் அங்க இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் இந்த சம்பவம் அங்க நடக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த 12 அப்போஸ்தலர்கள் ஒருவர் நம்மிடத்தில் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொன்னது போல அந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக 12 சிங்காசனத்தில் உட்காருவீர்கள் என்ற வார்த்தையை அவர்கள் நிறைவேற்றினார். 12 சிங்காசனத்திலே அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்கள், இப்பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது. இப்பொழுது வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். இப்போ வெளிப்படுத்தல் 10:1. அப்பொழுது பலமுள்ள ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய சிரசின் மேல் இறங்கி மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போல இருந்தது, அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போல இருந்தது. அல்லேலூயா. இது யார் என்றால் அது இயேசு கிறிஸ்துவே. இது வேற யாரும் அல்ல. இந்த பலமுள்ள தூதன் இயேசு கிறிஸ்து என்று வெளிப்பட்டு அவர் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வரும் பொழுது திறக்கப்பட்ட ஒரு புத்தகம் அவருடைய கையில் இருக்குது. ஓபன் புக். 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அந்த புத்தகத்தை வெளிப்படுத்தல் 5 நாம் வாசிக்கும் போது பார்த்தோம். உள்ளும் புறமும் எழுதப்பட்டு, சொல்ல போனால் உள்ளும் புறமும் அல்ல, உள்ளே எழுதப்பட்டு வெளியே 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்தது. ஆங்கிலத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்கே அதைத்தான் தீர்க்கதரிசி விளக்கிறார். அது உள்ளே எழுதப்பட்டதா,
வெளியே அந்த எழுதப்பட்ட ரகசியங்களுக்கு மேல அதை மூடி 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அந்த புஸ்தகம். அல்லேலூயா. அது உள்ள எழுதப்பட்டது. அது 7 முத்திரைகளால் பின்புறத்திலே அது முத்திரிக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்தை அவர் எடுத்து அதன் முத்திரைகளை ஒவ்வொன்றாக உடைத்து அந்த வேத ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்து அவர் அந்த திறக்கப்பட்ட புஸ்தகத்தோடு இறங்கி வருகிறார். அல்லேலூயா. பாருங்க, முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம், திறக்கப்பட்ட புஸ்தகத்தோடு அவர் இறங்கி வந்து என்ன சொல்றாருன்னா, சிங்கம் கர்ஜிக்கிறது போல. பாருங்க, அந்த திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல அவர் என்ன செய்தார்? மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார். மகா சத்தம் யாருடையது? மத்தேயு 27:50 வசனத்துல இயேசு சிலுவையில் அறையப்பட்டது. அவர் மகா சத்தமாய் குறிப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது கல்லறைகள் திறந்தன. ஆமென். He cried with a loud voice. அந்த மகா சத்தம், அது இயேசு கிறிஸ்துவின் சத்தம், அது தேவனுடைய சத்தம். அது மரித்தோர உயிரோடு எழுப்பினது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், அந்த பிரதான தூதனுடைய சத்தம் லாசருவே வெளியே வா என்று வெளியே கொண்டு வந்தது. ஆகையால் இந்த பிரதான தூதனுடைய சத்தம் வேறு எங்குமல்ல, அது பரலோகத்தில் அல்ல, இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறது. ஆரவாரம் இப்பொழுது நம் மத்தியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிரதான தூதனுடைய சத்தமும் இங்குதான் இருக்கிறது. ஏனென்றால் வளமுள்ள தூதன் அவர் வானத்திலிருந்து இறங்கி மத்தியில் வந்திருக்கிறார். ஆரவாரம் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. மடவாட்டியை ஒன்று சேர்த்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் முடிவடைந்து விடவில்லை. அது இன்னும் ப்ராசஸிங் தான், போய்கொண்டே இருக்கிறது. கடைசி ஆடு உள்ளே வரும் வரைக்கும் ஆரவாரம் போய்கொண்டே தான் இருக்கும். அதை எப்பொழுது நிறுத்த வேண்டுமோ அதை அப்பொழுது அவர் நிறுத்துவார். அதே போல பிரதானமுடைய சத்தம் பரலோகத்தில் அல்ல, அவர் இறங்கி வந்திருக்கும் பொழுது அது இங்குதான் இருக்கிறது. அந்த பிரதான தூதனுடைய சத்தம் இருக்கிறதை சவரன் வில்லியம் பிரணாம் மூலமாக தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதனால்தான் பிரணாம் மூலமாக சுமார் 6 முதல் 8 பேர் வரைக்கும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி காண்பித்தார். அந்த உயிரோடு எழுப்பும் சத்தம் இங்குதான் இருந்தது. அது எப்பொழுது வந்தது? 1963 வருடம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி பலமுள்ள தூதன் இறங்கி வருகிற அந்த காட்சி தான் அது. அருமையாக வைத்திருக்கிறார்கள். உண்மையாகவே ஒவ்வொரு கடைசி கால செய்தி சபையிலும் அது கண்டிப்பா வைக்க வேண்டும். புரிதால் இன்னும் பெரிதாக அதை வையுங்கள். நான் என் பிரசங்க படத்துக்கு பின்னாலே அதை வைத்திருக்கிறேன். அங்கு நின்று கொண்டுதான் நான் பிரசங்கித்தேன். நீங்கள் அநேகர் யூடியூப்ல பார்த்திருக்கலாம். ஆமென். ஓ, அவர் எனக்காக இறங்கி வந்தார். அதனால் தான் என்னுடைய அருகிலே அதை வைத்திருக்கிறேன். நிச்சயமாக நீங்க சற்று இன்னும் பெரிதாக வைத்து அங்கே பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து பிப்ரவரி 28, 1963 என்று நான் பிரிண்ட் செய்து அங்கு வைத்திருக்கிறேன். அன்றுதான் அவர் இறங்கி வந்தார். அந்த ஆரவாரம் என்பது செய்தி மணவாட்டியை ஒன்று கூட்டி அழைத்தது. பிரதான தூதனுடைய சத்தம், ஏன்னா அவர் தான் பிரதான சத்தமா இறங்கி வர. ஆமென். அதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். இப்பொழுது ஆரவாரம் என்பது ஒரு செய்தி, பிரதான தூதனுடைய சத்தம் லாசருவே வெளியே வா என்று அழைக்கின்ற ஒரு செய்தி, மூன்றாவது எக்கால சத்தம் என்பது மணவாட்டியை எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தி பரலோகத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த செய்தி கீழே இறங்கி வந்திருக்கிறது. காரணம், செய்தியாளனே கீழே இறங்கி வந்து விட்டார். மரியாதையின் விசுவாசம் என்ற செய்தியிலே தீர்க்கதரிசி பிரணாம் சொல்லும்போது சொல்றாரு, நாம் ஒரு மகத்தான பரலோக செய்தியாளனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த செய்தியாளன் இப்பொழுது பூமியிலே இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். ஆனால் ஆரவாரம் இப்பொழுது இங்குதான் இருக்கிறது. அது ஒரு காலத்துல பரலோகத்தில் இருந்தது. பிரதான தூதனுடைய சத்தம் எப்பொழுது நாம் இயேசு சிலுவையில் அறையப்படுகிற சமயத்தில் அவர் மூலமாக வெளிப்பட்டது. அந்த கல்லறைகள் திறந்து அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து வந்தார்கள். அதுதான் பிரதான தூதனுடைய சத்தம். God gave the mighty angel. அவர் மரித்து கிறிஸ்துவுக்குள் நித்திரையா இருக்கிற பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்பி காண்பித்தார்.
எத்தனையோ முறை வேதத்தில் அடையாளங்கள் இருக்கிறது. அதே பிரதானத்தினுடைய சத்தம் சகோதரன் வில்லியம் பிரணாமுக்குள்ள இருந்து அநேக மரித்து போன ஜனங்களை உயிரோடு எழுப்பி காண்பித்தார். அந்த சத்தம் இப்போது இங்குதான் இருக்கிறது. சொல்ல போனா அந்த சத்தம் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த பிரதான தூதன் யார்? அவர் கிறிஸ்துவே. அவர் ஆவியாக இறங்கி வந்திருக்கிறார். அது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் செய்கிறார். பிரதான தூதனுடைய சத்தம் நமக்குள் தான் இப்பொழுது இருக்கிறது. அந்த எக்காலம் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த பவுல் 1ஆம் நூற்றாண்டிலே கடைசி நாட்களில் நடக்க போகிற சம்பவத்தை அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். காரணம், அவர் ஒரு தீர்க்கதரிசி. நமக்கு தெரியும், 1ஆம் சபையின் செய்தியாளர் ஒரு தீர்க்கதரிசி, கடைசி சபையின் செய்தியாளரும் தீர்க்கதரிசி. இடைப்பட்டவர்கள் சீர்திருத்தக்காரர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகியால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் இனிமேதான் வரப்போகிறார் என்று பவுல் பிரசங்கித்தார். ஏனால் அது கடைசி நாட்களில் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம். அவர் வருவார் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆனால் தீர்க்கதரிசி பிரணாமோ அவர் வருகிறார் என்னல்ல, he is here. அவர் வருகிறார் என்னல்ல, அவர் இங்கே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். அப்படியானால் ஆரவாரம் இங்குதான் இருக்கிறது, பிரதானத்துடைய சத்தம் இங்குதான் இருக்கிறது, தேவ காலமும் இங்குதான் இருக்கிறது. அதை வெளிப்படுத்துவதற்கு இன்னொரு மனிதன் நமக்கு அவசியம் இல்லை. என்ன ஒரு ஊழியக்காரர் நமக்கு அவசியம் இல்லை. என்ன ஒரு தீர்க்கதரிசி நமக்கு அவசியம் இல்லை. இதுதான் கடைசி செய்தியாளன். இதுதான் கடைசி செய்தி. The last messenger, the last message. எல்லாமே நமக்கு இருக்கிறது. எல்லாமே அங்கே இங்கே பூமியில தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் ஆரவாரம் போய் கொண்டிருக்கிறது. ஆமென். அதை முன்கூட்டி தீர்க்கதரிசி மூலமாக பிரதானத்துடைய சத்தம் இங்குதான் இருக்கிறது. இது நான் அல்ல. இந்த மனிதனை மரித்தவரில் இருந்து எழுப்புவது நான் அல்ல, அது தேவன் தாமே, அது கிறிஸ்து தாமே. அவர் இங்கு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா என்று அவர் கேட்கிறார். ஆகையால் அந்த பிரதானத்துடைய சத்தம் பிரணாமுக்குள் இருந்து அநேகரை உயிரோடு எழுப்பி காண்பித்தது. ஒரு நாள் நம் மத்தியில் இருக்கிற அதே தேவனுடைய சத்தம், பிரதான தூதனாகிய கிறிஸ்து, அந்த கிறிஸ்துவின் சத்தம் என்ன செய்கிறது? பூமியின் தோளிலே நித்திரையாக இருக்கிற பரிசுத்தவான்கள் அத்தனை பேரை உயிரோடு எழுப்போம். ஆமென். 1ஆம் சபையின் காலம் முதல் லவோதிக்கேயா சபையின் காலம் வரைக்கும் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறவர்கள், நித்திரையாக இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் எழுந்து ஒரு சேனையாக வருவார்கள். உயிரோடு இருக்கிற நாம் அந்த எக்கால சத்தத்தை கேட்டு, எக்காலத்தினுடைய செய்தி, எக்கால செய்தி எங்க இருக்கிறது தெரியுமா? ஆமென். தெரியுமா உங்களுக்கு? எக்கால செய்தி வேற எங்க இல்லை. பாருங்கள், இங்கே இந்த நான் இப்ப அதை பாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்கள் பிரியமானவர்களே, அவர் ஒரு பாதத்தை சமுத்திரத்து மேலும் இன்னொரு பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கட்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆரம்பித்தார். மகா சத்தம், கிரைடு, திரும்பவும் மகா சத்தம். He cried with a loud voice. அந்த மகா சத்தம் தேவனுடைய சத்தம். ஆமென். அவர் மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார். அப்பொழுது 7 பாருங்க, இந்த இடத்துல சிங்கம், ஆட்டுக்குட்டியானவர் சுமார் 1950 ஆண்டுகளாக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். இப்பொழுது சிங்காசனத்தை விட்டு எழுந்து விட்டார். அந்த 7 முத்திரைகளின் புத்தகத்தை வாங்கி அதை உடைத்து அந்த திறக்கப்பட்ட புத்தகத்தோடு அவர் தன்னுடைய பரிந்து பேசும் ஊழியத்தை முடித்துவிட்டு அவர் இறங்கி வந்திருக்கிறார். பிளவு செய்தியிலே 41வது பத்தியில் இருந்து வாசித்து பாருங்க. அவர் இப்பொழுது நம்மத்தில் இருக்கிறார். அவர் வருகிறார் என்றல்ல பிரியமானவர்களே, அவர் ஏற்கனவே இங்கு இருக்கிறார். காரியங்களை செய்து கொண்டிருப்பது நாம் அல்ல, அவர்தான் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, அதுதான் மனுஷகுமாரனுடைய ஊழியம். யோவான் தீர்க்கதரிசி இருந்தால் அவன் அவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து விட்டு அவன் போய்விட்டான். நீ பெருகணும் நான் சிறுகணும் போயிட்டான்.
அதே போன்று வில்லியம் பிரணாம் 7 முத்திரைகளையும் செய்தி புத்தகத்துல கடைசியில பாருங்க, நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும், ஒரே நேரத்தில் நாங்கள் இருவர் இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு 1965ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலே அவர் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். அப்படியானால் காட்சியில் வந்தது யாரு? யோவான்ஸ்நானன் சென்ற உடனே காட்சியில் வந்தது மனுஷகுமாரன் கிறிஸ்து. இப்பொழுது வில்லியம் பிரணாமை அந்த 65ஆம் ஆண்டு போய்விட்டார். அப்பொழுது கிறிஸ்து காட்சியில் இறங்கி வந்திருக்கிறார், பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார். இப்பொழுது ஊழியம் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. நான் அல்ல, பாஸ்டர் டொமினிக் அல்ல, எந்த ஒரு ஊழியக்காரனும் அல்ல, மினிஸ்ட்ரி சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி நடந்து கொண்டிருக்கிறது. மனுஷகுமாரனுடைய ஊழியம் தான் இப்பொழுது காட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நம்மை அவர் மறுரூபப்படுத்தி எடுத்துக் கொள்வார். அப்பொழுது ஆகாயத்தில் நாம் அவரை சந்திப்போம். பிரிப்பரேஷன், நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் இப்பொழுது சிங்கம், அவர் ஆட்டுக்குட்டி அல்ல. ஆட்டுக்குட்டிய ஸ்தானத்தை வகித்துக் கொண்டு இருந்தார் சுமார் 1950 ஆண்டுகளுக்கு மேலாக. அதை முடித்து விட்டு அவர் கீழே சிங்கமாக இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த கடைசி கால செய்தியை வைத்து அநேக பாடல்களை நான் இயற்றி நான் பாடி இருக்கிறேன். ஆமென். ஒரு பாயிண்ட் மட்டும் நான் வாசிப்போம், பாட போறேன். பலமுள்ள தூதனாய் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரே. ஆமென். மனுஷகுமாரனாய் நம்மோடு இருக்க இறங்கி வந்தாரே. அல்லேலூயா. நிறைய பாடல்களை நான் இசையமைத்து, நிறைய பாடல் கடைசி இந்த மணி நேரத்துக்கான பாடல்களை நான் ஏற்றி எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா அந்த பாடலாம் நீங்க காணலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமுள்ள பலமுள்ள தூதன் இப்ப இறங்கி வந்து விட்டார். பிரியமானவர்களே, அந்த இப்பொழுது அவர் யாரா இருக்கிறார்? சிங்கமாக இருக்கிறார். அங்க மூப்பன் சொன்னானே, யூதா கோத்திரத்து சிங்கம் என்று சொன்னார். ஆனால் அங்கு பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டி தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது இங்கு ஆட்டுக்குட்டியை காணவில்லை, அவர் சிங்கமாக இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த செய்தியை விசுவாசிக்கிறவங்க மட்டும்தாங்க மனவாட்டி. அவர் சிங்கமா வந்திருக்கிறார் நான் விசுவாசிக்கலையா? உனக்கு ஒரு காலம் மனவாட்டி என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மணவாட்டி சூரிய உதய செய்தியில தீர்க்க சொல்கிறார், மணவாட்டி வார்த்தையா, மணவாளன் வார்த்தையா இருக்கிறது போல மணவாட்டி வார்த்தையாகத்தான் இருக்க முடியும். வார்த்தையின் ஒரு பாகத்தை நீங்க விசுவாசிக்கலையா, நீங்க மணவாட்டியா இருக்கவே முடியாது. அது முழு வார்த்தையா இருக்கிறார். மணவாட்டி முழு வார்த்தையாக இருக்க வேண்டும். சூரியனுடைய செய்தியில பிரபலம் சொல்லும்போது அவருடைய ஜீவனுக்கு ஜீவனாக நாம் இருக்கிறோம், அவருடைய வல்லமைக்கு வல்லமையாக இருக்கிறோம், அவருடைய மகிமைக்கு மகிமையாக இருக்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு வார்த்தையாகவே இருக்கிறோம். முழு வார்த்தையாக நாம் இருக்கும் பொழுது அதுதான் மணவாட்டி என்பதை ரூபகாரப்படுத்துகிறது. அல்லேலூயா. அவர் இறங்கி வந்த பிற்பாடுதான் பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து பிரணாமை மறுபடியும் அபிஷேகித்தார். அந்த 7 தூதர்கள் இறங்கி வந்த கூட்டத்தில் எடுத்துக்கொள்ளும் போது பிரணாம் சொல்றாரு, ஒரு புதிய அபிஷேகத்தை நான் பெற்ற, இதுவரைக்கும் அபிஷேகம் பெறலையா? பெற்றிருந்தார். ஆனா இது முத்திரைகளை உடைப்பதற்காக இறங்கி வந்த கிறிஸ்துவனுடைய ஒரு அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டு முத்திரைகளை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தன் அறையிலே ஒரே ஒரு விளக்கை எரியவிட்டு அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தாராம். இந்த 7 முத்திரையின் ரகசியம் என்ன? ஏதாவது ஒரு வேத பாண்டித்யம் பெற்ற ஒரு போதகர் இடத்துல அவர் சென்றாரா? இல்லை. தன் அறையை மூடிக்கொண்டு ஒரே ஒரு விளக்க மாத்திரை எரிய வைத்துக் கொண்டு அங்கு ஜெபித்துக் கொண்டே இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்த 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 அந்த வார்த்தைகளை எழுதி சபையில் சென்று பிரசங்கித்தார். அப்ப சொன்னார், பவுல் சொல்ல போல, நான் ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே எனக்கு அதை வெளிப்படுத்தினார். முதலாம் சபையின் தூதனாக பவுல் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்ததனால தேவன் வெளிப்படுத்தினதை மாத்திரமே பிரசங்கித்தார். அதே போல கடைசி சபையின் தூதன் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பதனால் தேவன் என்ன வெளிப்படுத்தினாரோ அதை மட்டுமே பிரசங்கித்தார். நாம் மனவாட்டியே இருந்தால் அந்த செய்தியை மாத்திரமே விசுவாசிப்போம். அதற்கு முரணான எந்த செய்தியும் நமக்கு தேவையில்லை. பாருங்கள் பிரியமானவர்களை, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஆகையால் அவர் ஆர்ப்பரித்த போது 7 இடி முழக்கங்கள், 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன்.
அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்னவர்களை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்து மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராக தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஓடப் போகிற போது, அதாவது தன் செய்தியை முழங்கும் போது, ஆமென், அவன் தேவ ரகசியம் நிறைவேறும். 7 இடிமுழக்கம் செய்தி யோவானுக்கு வெளிப்படுத்த பொழுது எல்லாவற்றையும் நீ எழுதி 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 அனுப்பு என்று சொல்ல அவன் கட்டளை விட்டான். ஆனா 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ என்ன செய்ய வேண்டாம், எழுதாமல் முத்திரை போடு. ஆனா யோவானுக்கு அது தெரியும். அது வெளிப்படுத்தப்பட்ட உடனே எழுத செல்லுகிறான். இப்பொழுது அதை எழுத வேண்டாம், அதை முத்திரை போட்டுவிடு. ஏன்னா கடைசி நாட்களில் 7ஆம் தூதன் வரும் பொழுது தேவ ரகசியம் முழுவதும் வெளிப்படுத்தப்படும். அது 7 இடிமுழக்கங்கள் என்ன என்பது வெளிப்படுத்தப்படும். அல்லேலூயா. பாருங்கள், அப்படியானால் அது 7ஆம் தூதன் மூலமாகவே அந்த இடிமுழக்கங்கள் வெளிப்படும் என்பதை நாம் வேதத்தின் வாயிலாக புரிந்து கொண்டோம். அல்லேலூயா. ஆகையால் அவர் இறங்கி வந்து இப்பொழுது முத்திரை போடு, ஆனால் 7 இடிமுழக்கங்கள் என்ன என்பது நமக்கு தெரியாது. அது கடைசி நேரத்தில் வெளிப்படுத்தப்படும். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஓத போகிற தேவ ரகசியம் நிறைவேறும். முழு தேவனுடைய வார்த்தையும் 7 இடிமுழக்கம் என்றால் என்ன? பாருங்கள், 7 இடிமுழக்கம் என்பது என்ன? The 7 thunders uttered their voices. 7 சத்தங்கள், ஆமென், தங்கள் தங்கள் சத்தங்களை முழங்கின. தங்கள் தங்கள் சத்தங்களை முழங்கின என்று சொல்லும் பொழுது அது 7 சத்தங்கள் என்பது 7 செய்திகளாக இருக்கிறது. இந்த 7 செய்திகள் மணவாட்டிக்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், அங்கே நாம் பார்க்கிறோம், நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்து மேலும் பூமி மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக் கொள், அல்லேலூயா, என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை, ஆமென், தங்கள் இயேசு கிறிஸ்து 7 இடிமுழக்கத்தின் ரகசியங்களை 7ஆம் சபையின் தூதனாகிய வில்லியம் பிரணாமுக்கு திறந்து கொடுத்தார். ஆகையால் இந்த 7 இடிமுழக்கத்தின் செய்தியும் இந்த தீர்க்கதரிசி மூலமாக 7ஆம் தூதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்தப்படும். இப்பொழுது தீர்க்கதரிசி பிரணாம் 7 இடிமுழக்கங்களை பற்றி பேசுகிறார். அந்த 7 இடிமுழக்கங்களையும் முத்திரிக்கப்பட்டிருந்த 7 முத்திரைகளை உடைத்த பிற்பாடு உள்ளே இருக்கிற ரகசியங்கள் வெளிப்படுகின்றன. அதுதான் the 7 thunders. அது 7 செய்திகள். ஆமென். இப்ப தீர்க்கதரிசி பிரணாமிடத்துல கேள்வி கேட்கிறாங்க, அப்படின்னா இடிமுழக்கம் என்றால் என்ன, முத்திரைகள் என்றால் என்ன? அதுக்கு ஒரே ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. உதாரணமாக ஒரு வாகனத்திலே ஒரு விதமான டப்பாக்கள் அடங்கிய டப்பாக்களில் ஏதாவது பொருட்கள் வைக்கப்பட்டு அதை வரிசை கிரமமாக அந்த வாகனத்துக்குள்ள அடுக்கி வைத்து அதனுடைய எண்ணிக்கை என்ன என்பதை எல்லாவற்றையும் குறித்துக் கொண்டு அந்த கதவை மூடி அதுல ஒரு பூட்டை போட்டு அதுல என்ன செய்வாங்க, அந்த அரக்கை கொண்டு சூடுபடுத்தி ஒரு முத்திரை போடுவாங்க. இந்த முத்திரை போட்டாச்சுன்னா உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. யார் முத்திரை போட்டாரோ அவர் தான் திறக்கணும். 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புத்தகம், அது இயேசு கிறிஸ்து தான் இந்த புத்தகத்தை முத்திரித்தார். இப்பொழுது அவர் தான் இந்த முத்திரைகளை திறக்கிறார். முத்திரை போட்ட நபர் முத்திரையை திறக்கும் பொழுது உள்ளே இருக்கிறது என்ன என்பது அப்பொழுதுதான் புரியும். ஆகையால் 7 முத்திரைகள் என்பது உள்ளே எழுதப்பட்டு வெளியே 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றாக உடைக்கிறார். 1ஆம் முத்திரை, 2ஆம் முத்திரை, 3ஆம் முத்திரை, 4ஆம் முத்திரை, 5ஆம் முத்திரை, 6ஆம் முத்திரை, 7ஆம் முத்திரை வரைக்கும் உடைக்கப்பட்டாயிற்று. சில பேருடைய போட்டு 6 முத்திரைகளை உடைக்கப்பட்டது, 7ஆம் முத்திரை உடைக்கப்படல. அப்படின்னா அதை உடைக்கிறதுக்கு யாராவது தீர்க்கதரிசி வருவாங்களா? இன்னொரு தனிநபர் வர வேண்டுமா? இல்லை. 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஓட போகிறது, தேவ ரகசியம் நிறைவேறும் என்றால் 7 முத்திரைகளை உடைக்கப்பட்டன. அந்த ரகசியங்கள் தூதனாகிய
வில்லியம் பிரணாம் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அந்த தூதருடைய கையில் இருக்கிற அந்த இடிமுழக்கங்களை, அந்த திறக்கப்பட்ட புஸ்தகத்தை யோவானே நீ வாங்கி போய் அதை புசிப்பாயாக. தூதனாகிய வில்லியம் பிரணாம் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த செய்தி, திறக்கப்பட்ட புஸ்தகத்தை, அந்த செய்தியை கர்த்தர் யார் இடத்தில் கொடுத்தார்? தீர்க்கதரிசி இடத்தில் தான் கொடுத்தார். காரணம், தேவனுடைய வார்த்தை யார் இடத்துக்கு வருகிறது? தீர்க்கதரிசிக்கு தான் வருகிறது. ஒரு பாஸ்டருக்கு வருவதில்லை, ஒரு வேத பண்டிதருக்கு வருவதில்லை. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவர் எந்த ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்தாமல் எதையுமே செய்ய மாட்டார். தீர்க்கதரிசிக்கு மட்டுமே அவர் ரகசியத்தை வெளிப்படுத்தார் என்று ஆமோஸ் 3:7 நாம் வாசிக்கிறோம். அதில் தீர்க்கதரிசியுடைய கையில திறக்கப்பட்ட புஸ்தகத்தை, அதை 7 இடிமுழக்கம் செய்தியை அவர் கொடுத்த பொழுது, இப்பொழுது யோவானே அந்த புஸ்தகத்தை போய் நீ வாங்கி, தீர்க்கதரிசி மூலமாக, தூதன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட செய்தியை இன்றைக்கு மனவாட்டி நாம் புசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். சில பேருடைய கூட்டம் 63 கர்த்தர் வந்துட்டார்னா நீங்க ஏன் எடுத்துக்கொள்ளப்படுறதுல போகாம இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்ன சில பேர் கேட்பாங்க. ஏங்க, மனவாட்டி ஆயத்தப்படுத்தணும்னா இந்த புஸ்தகம் திறக்கப்பட்டு இந்த செய்தி 63 வந்திருக்கு. இத மனவாட்டி புசித்து புசித்து அசை போட்டு அதனால வளர்ச்சி அடைந்து பரிபூர்ண வளர்ச்சி வரும்போது தானே எடுத்துக்கொள்ளப்படுறது நடைபெற வேண்டும். அவர் வந்த உடனே ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க பூமியிலன்னா என்னங்க? தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, அந்த 7 இடிமுழக்கங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு விசுவாசத்தை அது கொண்டு வரும் அப்படிங்கிறார். 7 இடிமுழக்கங்கள் எதை கொண்டு வரணுமா? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ற, அதாவது ராப்சரிங் ஃபெய்த், அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ற விசுவாசத்தை அதுதான் கொண்டு வரும். அப்படின்னா அதை இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. என்பதான் அதை நாங்க என்ன செய்யணும்? யோவான் புசித்தது போல மனவாட்டி புசிக்கணும். புசிச்ச பிறப்பாடுதான் அது பரிபூர்ணம் அடைய முடியும். புசிக்கிறதுக்கு முன்னாக புஸ்தகத்தை திறந்த உடனே எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்து விட்டது. நீங்க ஏன் என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா அது என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. பல கேள்விகளை என்னிடத்துல கேட்பார்கள், பல விமர்சனங்கள் பண்ணுவாங்க. இந்த செய்தியை போட்டு எப்போ ஒரே குழப்பமா இருக்கு மண்டையில, என்னதான் பண்ற, நீ பிறக்காம இருந்தா கூட நல்லது அப்படின்னு சில பேர் விமர்சனம் பண்றாங்க யூடியூப் சேனல்ல. எனக்கு என்னை தேவன் எதற்கென்று புரிந்து கொண்டாரோ, எதற்காக முன்குறித்தாரோ அது அவருடைய கையில் இருக்கிறது. நீங்க சொல்லி என்ன, நான் நினைக்கிறது கூட நடக்காது. அவர் என்ன நினைக்கிற, தேவன் தாம் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ. ஆக எப்ப கவனிங்க, யோவான் அந்த புத்தகத்தை வாங்குறார். அதை வாங்கி என்ன செய்கிறார்? அதற்கு அவன் இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு தேனை போல மதுரமாயிருக்கும். அல்லேலூயா. இந்த செய்தி 7 இடிமுழக்க செய்தியும் மனவாட்டிக்கு எப்படி இருக்கும்? தேனை போல இருக்கும். மற்றவங்களுக்கு அது கசப்பா இருக்கும். அல்லேலூயா. அப்ப தேனிலும் இனிமையான அந்த செய்தி தான் 7 இடிமுழக்கத்தை செய்தி. இந்த இடிமுழக்கத்தை செய்தியை நம்ம என்ன செய்யணும்? அடிக்கடி தியானித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்கிற விசுவாசம் நமக்குள் வரும். அப்பொழுது அந்த செய்தியை நாம் முழுமையாக விசுவாசித்து செய்தியாகவே நாம் மாற வேண்டும். வார்த்தை மாம்சமானது போல இப்பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ளாக மாம்சமாக வேண்டும். அப்பொழுது நமக்குள் ஒரு பரிபூரணம். பாருங்கள், நாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக நாம் இருப்போம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் என்ன செய்யல, வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால், ஆமென், நாம் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்போம். நாம் இந்த 7 இடிமுழக்கத்தின் செய்தியை அனுதினமும் தியானிப்போம். பிரியமானவர்களே, அதை நாம் புசிப்போம். ஏனென்றால் அந்த செய்தி தான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ற விசுவாசத்தை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. எல்லாரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் தர்மிகர் அவர்கள் ஜெபித்து நிறைவு செய்வார்கள். Thank you, brother. India. Phone 95977003335. God bless all.